அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமியுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் திருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாம் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தமிழாலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் பாம்பன் சுவாமியுடைய அருளினாலே நாம் தமிழாலய ரகசியத்தை சிந்தித்து வருகின்றோம். அதிலே பாம்பன் சுவாமிகள் தொடர்ந்து விளக்கி வந்த தமிழாலய ரகசியத்தின் அனுபவ முடிவாக எப்படிப்பட்ட கடவுளை நாம் சேருகிறோம் என்பதை பற்றி விளக்க வந்த இடம் 2ஆம் காண்டத்தினுடைய 40, 41, 42 பாடங்களை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது. அதிலே கடவுள் பற்றிய விளக்கம் ஆவிடை இலிங்கம் என்பதாக, அதை ஆவுடையார் லிங்கம் என்பதாக நாம் சொல்லுகின்ற அதனை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக இங்கே அமைக்கின்றார். அதிலே வருகின்ற விளக்கத்தில் அங்குட்ட தீப ஆகார இலிங்க வடிவம் என்பது பாம்பன் சுவாமிகள் சொல்லுகின்ற ஒரு குறிப்பு. அது பற்றிய விளக்கத்தில் சென்ற வாரத்தில் கடவுள் வடிவம் எப்படி என்பதை அந்த இலிங்க ரூபமாக பார்க்கிற நமக்கு உபநிடத மரபில் குறிப்புகள் வருகின்றன என்பதை எடுத்து காட்டுகிற வகையில்தான் இந்த அங்குட்டன், கூடத்தன் என்ற பெயர்கள் எல்லாம் வருகின்றன. இந்த பெயர்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற விளக்கத்தில் சென்ற வாரத்தில் அங்குட்டம் என்பது ஒரு நெல் அளவிலே இருக்கின்ற அந்த முனையிலே தோன்றுகின்ற ஒரு ஜோதித்தன்மை என்பதாக நான் சொல்லியிருந்தேன். அதோடு கூட அங்குட்டம் என்பதற்கு ஒரு அளவு உண்டு, அது கட்டை விரல் அளவு என்பதாக பாம்பன் சுவாமிகளே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அங்குட்டன் என்பது கட்டை விரல் அளவு என்பதை தெரிந்து கொண்டால் கடவுள் பற்றிய அந்த இதெல்லாம் ஒரு நிறைய பேர் சொல்லி சிலாகிக்கின்ற விஷயமும், அதே சமயத்தில் கடவுள் இருப்பை தெரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணமாக அது அமைகிறது. இந்த பாம்பன் சுவாமிகள் இந்த இடத்துல இந்த புகழ் நல் நட்டம் என்ற அந்த பாடலின் விளக்கத்தில் ஆன்ம இருதய தாமரை மலரே பீடம், ஆன்மா அங்குட்ட தீபாகார இலிங்க வடிவம் என்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இதை நாம் ஏற்கனவே 30ஆம் பாடலினுடைய உரையில் தெளிவாக விளக்கி இருக்கிறேன் என்றும் பாம்பன் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். 30வது பாடல் அதை ஒட்டி இருக்கின்ற இன்னும் நிறைய இடங்களில் சுவாமிகள் அதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். இங்கே நீங்கள் அவைகளை மேல நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே இந்த அங்குட்டம் என்பதற்கு எப்படி அந்த இருதய தாமரை மலரில் மேலே தோன்றுகின்ற அந்த பரம்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மலர்ந்திருக்கிற தாமரை அதில் ஒரு புகுட்டு என்று ஒரு மஞ்சள் நிறத்திலே சொல்வார்கள். அதை போன்று அது ஒரு இந்த கட்டை விரல் அளவு என்பதாக உங்களுக்கு முதலிலே அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால், இன்னும் பாம்பன் சுவாமிகளுடைய வார்த்தைகள் சொன்னால், அதோமுகமாய் உள்ள இருதய சக்கரம்
8 இதழ்களோடும் கூடியுள்ளது. அதன் நடுவிலே ஜோதிமய இலிங்க ஆதாரம் தியானிக்க வேண்டும் என்பதாக அதை சொல்லுகிறார். இந்த அங்குட்ட அளவினால் அளக்கப்பட்டனன் என்பதுதான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டிய விஷயம். பழையபடி நாம இன்னொரு விஷயத்தையும் அதோடு இணைத்து சிந்திக்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டா, அங்குட்டன், கூடத்தன், இந்த பெயர்களால் வருகின்ற கடவுளை பற்றிய விளக்கம். அதாவது இந்த உபநிடதம் படிக்கிறவர்கள் முக்கியமாக கடோபனிஷத், கட உபநிடதம் அல்லது கடோபனிஷத்துல இதெல்லாம் வருகிறது. 2ஆம் காண்டத்தினுடைய 4ஆம் மொழியில அது வருகிறது. இந்த கூடத்தன், அங்குட்டன் என்பது பற்றிய அந்த பெயர் விளக்கங்கள். அது ஒரு சின்ன, அதாவது உங்களுக்கு ஏற்கனவே நாம் அதை விரிவாக படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் அதை நீங்க மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால் இந்த தகராலய உரையில இருக்கிற பழைய விஷயங்களையும் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் பற்றிய விளக்கத்துல கூடத்தன், அங்குட்டன் அப்படிங்கிற அந்த 2 பேர் முதல்ல பாம்பன் சாமி விளக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அக்னி சிகை என்பதாக முதல்ல சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், ஜோதி வடிவாக இருக்கின்ற கடவுள். அதை எப்படி சொல்ல வருகிறார் அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு உபநிடத வாக்கியங்கள் அல்லது அந்த பழைய மரபை நீங்க அதுக்குள்ள இருக்கிற உண்மையோடு இணைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அது. அதுல ஒரு முதல் விஷயம் 104ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீவார தானியத்தின், நீவார தானியங்கிறது ஒரு காட்டு நெல், நுனை போல் நுண்ணிதும் மஞ்சள் நிறத்ததுமாய ஒளி ஒன்று உண்டு. இதுதான் அக்னி சிகை, ஒரு நெருப்பினுடைய உச்சி போல. நிவார தானியத்தின் நுனை போல் நுண்ணிதும் மஞ்சள் நிறத்ததுமாய ஒளி ஒன்று உண்டு. ஒளி சிகையின் மத்தியில் பரம ஆன்மா இருக்கின்றன. இப்ப நீங்களாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த முக்கியமான ஒண்ணு, கடவுளை பரமாத்மா என்று சொல்லுவது. பரமாத்மான்னு சொல்றது எந்த இடத்தை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இந்த 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 இடம் தான் அதுக்கு பொருத்தமான இடம். கடவுளுக்கு பெரியவர், அவனுக்கு நிறைய பேர்லாம் இருக்குது. நம்மை நோக்க நாம் ஆத்மா, அவன் பரமாத்மான்னு சொல்ற இடத்துக்கு உள்ள பொருத்தமான விளக்கம் இந்த இடத்துலதான். பரமாத்மா, இப்ப நாமும் ஆத்மா, பரமாத்மாவாக கடவுள் இருக்கிறார். இதுதான் அதுக்குள்ள விஷயம். அது எப்படி என்பதுதான் நீவார தானியத்தின் நுனை போல் நுண்ணிதும் மஞ்சள் நிறத்ததுமாக இருக்கிற ஒளி. நீவார தானியத்தின் நுனி போல இருக்கிற அந்த மஞ்சள் நுனி போல இருக்கின்ற ஒளி தான் அக்னி சிகை. உங்களுக்குலாம் இப்ப இந்த விளக்கத்துல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னா, அந்த கரம்பொருளுக்கு ஒரு அளவு, அங்குட்டம் அப்படிங்கிறதுக்கு கட்டை விரல் அளவு சொல்றாங்கல்ல, அது நிலையானதா, அது கடவுள் அந்த எல்லையில அது நிறுத்திறதா அப்படிங்கிறதுக்காக அந்த கொஞ்சம் இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு நீங்க அதை படிச்சாதான் புரியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வருகிற அந்த பாம்பசாமிகளுடைய அந்த தகராலய விளக்கத்துக்குள்ள இதயத்தே தீபம் போல் மிகுந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாவின் கிரணங்கள் அனந்தம் எல்லாம் பரம்பொருளை வைத்து சொல்லி, அதுக்கப்புறம் பரம்பொருள் பற்றி சொல்லும் பொழுது நுண் உடம்பினை உடைய எலும்பின் கண்ணும் அக்கூடத்தன் இருக்கின்றனன். எல்லா உயிர்கள் மாற்றும் அவன் ஓர் அளவினாய் காணப்படுகின்றனன் எனும் பொருள் பெறப்படுதலின் இக்கூடத்தனுடைய வடிவு கலசத்தில் உள்ள தீபம் போல தேக மத்தியில் இருக்கின்ற ஆன்மாவை தியானிக்க வேண்டும். அங்குட்ட மாத்திரனாய், பெருவிரல் அளவினாய், புகையில்லாத ஒளி வடிவினாய், உட்புறத்தில் இருந்து விளக்கம் புரிபவனாய், நாசமிலியாய் இருக்கின்ற ஆன்மாவாய கூடத்தனை தியானிக்க வேண்டும் என்று பிங்கல உபனிஷத், அதாவது பைங்கல உபனிஷத் அங்குட்ட அளவையை காட்டுகிறது.
அவனது ஒளி வடிவு தீபம் போடலின் அவ்வளவை கூறப்பட்டது என்பது இயல்பு. அங்குட்ட அளவினாய கூடல் அங்குட்டத்தினையும் ஆச்சரியத்தனன் என்னும் அனைத்து உலகம் பிறப்பும் விசுவத்தினை கவலீகரிப்பவனமாய் உள்ள இவன் பிரிய முழுகின்றனன். இதெல்லாம் காமசாமியில் எடுத்து காட்டுகிற மேற்கோள். அதுக்கப்புறம் அப்பதான் நாம படித்தோம், சீவன் சிவலிங்கங்கிற திருமூலர் இடத்தை அங்க கொண்டு வந்து அங்குட்ட அளவனாய் இருப்பது என்பது கூடத்தனாகிய சீவனையே, அவ்வளவின் மூத்தம் கொண்டுள்ளோன் பரமன் ஆகலின் அவனை அங்கட்ட அளவுடைய குருடன் என்பதும் போதித்து. இந்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பரம்பொருள் குருடனுடைய அளவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற முடிவை இங்க சொல்றது. மறுபடியும் அந்த வரியை படிக்கிறோம் பாருங்க. அங்குட்டம் என்றது கூடத்தனாகிய சீவனையே, அவ் அளவின் மூர்த்தம் கொண்டு உலோன் பரமன் ஆகலின் அங்குட்ட அளவுடை குருடன் என்று பரமாத்மாவாகிய இறைவனை சொல்ல முடிவு ஏற்பட்டது. அதுதான் முக்கியம். ஏன் இதெல்லாம் நம்ம பற்றி காட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அங்குட்ட அளவு அப்படிங்கிறத பாம்பன் சுவாமியும் எதில் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசி யாத்திரையில நீடு அத்துவம் சொல் நிகமம் அங்குட்ட ஒளி கூடத்தன் என்றே குயிலும் பரஞ்சோதி, அந்த ஒளிதான் மலத்தின் ஆர்ப்புண்டு இருத்தலினால் வந்த உயிராமே பரமா பரஞ்சோதி, அவ்வுயிரினுக்கு உயிராய் ஆர்ப்பில் அகண்டமதாய் எவ்வுயிருமாய் நீ எனக்குள் பரஞ்சோதி. இந்த கண்ணியிலையும் அது பற்றிய இணைப்பு சிந்தனைகளை தர அதுங்க இருந்தப்ப நம்ம ராஜதானே அது அங்குட்டன் அப்படிங்கிறது கட்டவிரல் அளவு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுனத சொன்னதுனாலதான் இப்ப அதுக்குள்ள நீங்க எவ்வளவு தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அந்த மேற்கோள்களை நான் படிச்சுட்டேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் போன வாரம் சொன்னதான் ஞாபகம் இருக்கும். என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற அந்த உருவ விஷயங்கள்லாம் விட்டுங்க. உருவம் அதுல இன்னொரு இணைப்பு சிந்தனையை நான் இன்னைக்கு சொல்லிடுவேன். என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, நேற்று கூட அதை சொன்னேன். இந்த புராணம் வரலாறு அதுக்கப்புறம் கடவுள் வடிவம் இதெல்லாம் பத்தி விரிவா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சென்ற வாரத்துல. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வரலாற்றுக்கு உரிய உண்மைகள், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதுவே கடவுள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கடந்து நீங்க வரணும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற உண்மை. நடுவுல இப்ப மக்கள் கடவுளை அனுபவிக்கிறதுக்கு எடுத்த உடனே இப்ப நாம அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த பிழம்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இவர்கள் வாழுகிற முறையில அவங்களோட வரலாற்றுல அவங்க ஞாபகத்துல அவங்களுடைய எண்ணத்துல அது தெளிவா உறவு அது அழுத்தம் பெற வேண்டும். இதுதான் முக்கியம். அப்ப நீங்க இந்த பாராயணத்துக்குள்ளதான் பாத்தீங்கன்னா எது இருக்கும், பரம்பொருளுடைய வரலாறுகள் தான் நிறைய இருக்கும். இப்ப நீங்க எது படிச்சாலும் பாராயணம் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா அதுக்குள்ள ஒரு வரலாறு இருக்கும். எந்த பாராயணமா இருக்கட்டும், அது வடமொழியா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அதுக்குள்ள வரலாறு வருதுன்னா, ரெண்டு விஷயமா அந்த வரலாறை நீங்க மனசுக்குள்ள எடுத்துக்கணும். அப்படின்னு கேட்டா, ஒண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ படிக்கிறது, இன்னொன்னு அந்த வரலாறு உண்மை அப்படின்றதோட கூட அதுக்குள்ள இருக்கிற உண்மையில நாம நிக்கணும் அப்படிங்கிறது. ஒரு வரலாறு படிக்கணும் அப்படின்னா அதுல அசுரனுடைய வரலாறு தெய்வத்தோட வரலாறு ரெண்டாவது நமக்கு புரியும் போது அசுரன் மாதிரி நாம நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அதுல பதியும். அல்லது கெட்டவன் மாதிரி நாம வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பதியணும். அப்ப அது மூலமா வர்றது என்ன அப்படின்னா, கடவுளை சாட்சியா வச்சுக்கிட்டு நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த பாராயணத்தின் மூலமா இவனுடைய செயல்பாட்டுக்குள்ள வரணும். அப்ப பாராயணம் அப்படிங்கிற உண்மையை நாம ஏத்துக்கிறோம் அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிற வரலாறுக்குள்ள அவர் அந்த மாதிரி இடத்துல நிக்கிறார் அப்படிங்கிறது அதனுடைய ஆதாரம். கடவுளை மறுக்கிறத. அதனாலதான்
இந்த உருவ வழிபாடு வேணுமா வேணாமா அப்படிங்கிற கோஷ்டி, வள்ளலாரை தனியா பிரிச்சு பார்க்கிற கோஷ்டிக்கெல்லாம் இது ஒரு காரணம். ஏன்னா வள்ளலார் எடுத்த உடனே உருவ வழிபாட்டை வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கோஷ்டி கங்கணம் கட்டிக்கிட்டு அதுல போய் நிக்குது இல்ல. இப்ப நாம நமக்கு யாரு முக்கியம்னா வள்ளலாருக்கும் மக்கள் தான் முக்கியம், நமக்கும் மக்கள் தான் முக்கியம். வள்ளலார் காலத்துல அந்த மக்கள் அவர் ஏன் அடாவடியா அல்லது கண்டிப்பா ஜோதி வழிபாட்டுக்குள்ள அது எல்லாத்தையும் மறுத்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா கொஞ்சம் விட்டாலும் வழிக்கு ஊந்துவான். அந்த மாதிரி ஒரு காலம் அது. என்ன காலம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த வரலாறுக்குள்ள இருக்கிற கடவுள் வழிபாட்டு உருவங்களுடைய ஒட்டுமொத்த வேறுபாடு, சேர்ந்த அந்த வைணவம் அது இதுக்குள்ள இருக்கிற வேறுபாடு, அப்புறம் சங்கரர் முதலியவர்கள் ஏற்படுத்தின வேறுபாடு, அதுக்கப்புறம் முகமதியர்கள் கிறிஸ்தவர்கள், இந்த ஏகப்பட்ட விஷயத்துக்குள்ள இவனை எது உள்ளேயும் வச்சு இன்னொருத்தன் கூட சண்டை போட விடாம இவனை மேல்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பொறுப்பு வள்ளலாருக்கு அதிகமா அந்த காலகட்டத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இவங்களுக்கு எல்லாமே ஒரு என்னது மிகப்பெரிய மனநிலை குழப்பமுடைய காலம் இவங்களுக்கு. ஏன்னா காப்பாற்றுறது கடவுள்னு சொல்லிட்டு எல்லா வழிபாட்டுக்கும் எது செய்யறது, அந்த வழிபாட்டோட அர்த்தம் என்ன, அதுக்கான மரபு என்ன அப்படின்னு இல்லாம எல்லாமே வியாபாரமா மாறினதுனால இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற மொத்த விஷயத்தையும் அதுல சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த கடவுள் கைவிட்டாலும் பரவாயில்ல, அந்த கடவுள் கைவிட்டாலும் ஏதாவது ஒரு கடவுளா, அல்லது இப்ப இருக்கிற இந்த ஆள் செய்யறனா அந்த ஆள்னு இருக்கிற சாமியாருங்கிற பேர்ல இருக்கிற ஒரு பெரிய கூட்டம், கடவுள்ங்கிற பேர்ல இருக்கிற பெரிய கூட்டம், எவ்வளவு படம் கிடைக்குதோ அவ்வளவு படத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களை காப்பாத்தினா போதுங்கிற மனநிலையோட மட்டும் கடவுள் வழிபாட்டை தெளிவாக மேற்கொண்டு இருக்கிற காலம். அப்ப இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வரும்போதுதான் அவங்க செஞ்ச வேலையெல்லாம் எப்படி வரலாற்றுக்குள்ள திசை மாறி போகுது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். யாரு வள்ளலார் பண்ண விஷயம் திசை மாறி போச்சு. எப்படி திசை மாறி போச்சு? அவர் எதெல்லாம் எடுத்து மக்களை வெளியே கொண்டு வர நினைச்சாரோ அதை மறந்துட்டு உள்ளுக்குள்ளேயே அவரை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற விஷயமா தான் தொடர்ந்து இன்னை வரைக்கும் வள்ளலார் வரலாறு நிக்குது. எந்த வரலாறு? வள்ளலாறு சைவ சித்தாந்திகளே எதிர்க்கிற மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் அவரு சைவ சித்தாந்தத்துக்குள்ளேயும் இது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற தெளிவுக்கு போகாம ஆதி மந்திரம் இல்ல அரும்பெருஞ்சோதி ஏன் மாணிக்க வாசகர் வரலாறுக்குள்ள மாணிக்க வாசகர் தான், அதாவது மற்ற வரலாறுகளை விட என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வரலாறுக்குள்ள இருக்கிற அத்தனை புராணத்தையும் போற்றி திருவள்ளுவர்ல தோக்குறார். எத்தனை கோயில் இருக்குதோ அத்தனை கோயிலையும் தோக்குறார். அதுக்கப்புறம் நம்ம வரலாறுல இருக்கிற விஷயத்தையும் தொகுத்து சொல்றார். உலகத்தோட வரலாறையும் தொகுத்து சொல்றார். திருவண்ட பகுதி போற்றி திருவள்ளுவர், அதுக்கப்புறம் சிவபுராணம் திருவண்ட பகுதி, நம்ம வரலாறும் உலக வரலாறு சேர்ந்து, உலகத்துல நம்ம பிறப்பு வரலாறு, நாம கடவுள் விஷயமா இருக்கிறது சிவபுராணம், நம்ம உடம்பு நாம பிறந்து வளர்ந்து எப்படி மரணமில்லா பெருவாழ்வுக்கு போறோம் அப்படிங்கிறது திருவண்ட பகுதி. இதுக்கு நடுவுல கடவுள் எந்த மாதிரி எல்லாம் வரலாற்றுக்குள்ள நம்ம மக்களை அல்லது உயிரினங்களை ஈடேற்றி வந்தாங்க அப்படிங்கறதும் போற்றி திருவள்ளுவரும் கீர்த்தி திருவள்ளுவரும். அப்ப போற்றி திருவள்ளுவர் கீர்த்தி திருவள்ளுவர் இந்த 4 அகவலுக்குள்ள எல்லாத்தையும் தொகுத்து சொன்னவர் மாணிக்க வாசகர். அதுலதான் அவர் அரும்பெருஞ்சோதி அப்படிங்கிறதையும் உடம்பு மாறுங்கிறதையும் உடம்புக்குள்ள மொத்தமா மரணமில்லா பெருவாழ்வு உண்டுங்கிறதையும் ஒரு சைவத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த விஷயத்தை முழுமையாக்கினவர் யாரு? மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகரை தெளிவா முன்னிறுத்துகிறார் வள்ளல் பெருமான். அதே சமயத்துல திருஞான சம்பந்தருடைய தலைமையையும் தெளிவாக முன்மொழிகிறார். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த சைவர்கள் அப்படிங்கிறவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு வர்றப்பதான் நமக்கு என்ன தெரியுது, அவங்க காலத்தினுடைய கட்டாயத்தை உணரல, அந்த காலத்தோட நிலவரத்தை உணரல. ஏதோ அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய அந்த நாரதரகான சபா, அப்புறம் இன்னும் பெரிய பெரிய சபாலாம் இருக்குது இல்லை, அங்க போய் கூட்டம் நடத்தி அறிவாராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. திருமந்திரம் அங்க ஒரு 10 பணக்காரங்க மத்தியில இவங்க பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு 10 பெரிய அதிகாரிகள் மத்தியில இவர் ஒரு பாடம். இவருக்கு என்ன தெரியும்? இவர் ஐஏஎஸ் படிச்சுக்கலாம், எல்லாம் படிச்சுக்கலாம். ஆனா இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவருக்கு பெரிய அறிவாளிகள் இருக்கிற உலக ஞானம்லாம் இருக்குது. அதனால இவர் பாடம் எடுத்துட்டு உட்காந்துருப்பார். அது ஒரு 10 பணக்காரங்க 10 அதிகாரிங்க உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அப்ப இவங்கள மாதிரி ஆளுங்க தான் வள்ளலார் அன்னைக்கு
எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க அதுக்குள்ள இருக்கிற வரலாற்று உண்மையை பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே அதிகாரம் வந்து என்ன பண்ணோம், தங்களை வந்து ஒரு பெரிய அடையாளத்துக்குள்ள வச்சு தாங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்குள்ள வேலை பார்த்துட்டே இருக்கும். இதனுடைய ஒரு எச்சமா தான் இவங்கெல்லாம் இந்த கோஷ்டி வந்து போகுது. அது பத்தாம ஒரு பெரிய ஒரு முரண்பாடு எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோமசுந்தர நாயகருடைய மாணவராக இருந்த மறைமலடிகள், சோமசுந்தர நாயகர் யாருன்னா வள்ளலார் காலத்திலேயே, ராமலிங்க அடிகளார் காலத்திலேயே ராமலிங்கலார் சொன்னதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை அல்லது அவர் விஷயத்துல தெளிவா போறதுக்கு முயற்சி பண்றவங்க பண்ணட்டும், அவரை எதிர்க்காம சைவத்துக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது, இதுல நீங்க ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்கு 4 வழிபாட்டை திருவிழாவை நடத்தி இந்த மக்களை இணைத்தவர். அதுக்கு எதிராக இருக்கிற ஆதிசங்கரரை எதிர்த்தவர். இதுதான் அவர் பண்ண பெரிய வேலை. இப்ப வள்ளலாருக்கு இணையா அவர் அனுபவத்தில் நிற்கிறார். இவர் அறிவு சான்ற உலகத்துல இதை வந்து மாத்துறதுக்கு அன்னைக்கு இதே இப்ப நான் சொல்ற மாதிரி பெரிய அறிவாளிகளா இருந்தவங்கெல்லாம் விவேகானந்தர் வரைக்கும் சோமசுந்தர நாயகருடைய அந்த வீட்டுக்குள்ள வரவங்க தான். நல்லசாமி பிள்ளையில இருந்து அதுக்கப்புறம் மறைமொழிகள் உருவானார் பாருங்க. அது என்ன ஆச்சு போறாரு அப்படின்னா, சோமசுந்தர நாயகர் மறைஞ்ச பிறகு நம்ம மறைமலடிகள் அதுல தெளிவா மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சோமசுந்தர நாயகர் சிஷியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மறைமலடிகள், அதனால இவரை விரட்டுறாங்க. அதுதான் இது வெளியில வரலாறா எழுதல. அந்த சுச்சுவேஷன் நீங்க மறைமலடிகள் என்ன பண்றாருன்னா, ஞானசாகரம் ஒரு இதழ ஆரம்பிச்சு, நீங்க இனிமே நான் மறைமலை இது சோமசுந்தர நாயகருடைய வரலாறு இதில் எழுத போறேன், அவருடைய நூல்கள் எல்லாம் கொண்டு வர போறேன், நீங்க எல்லாம் எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. ஆனா இதனுடைய காலகட்டத்துல அந்த சென்னை சிவனடியார் திருக்கூட்டம் இப்போ நீங்க போனீங்கன்னா தங்கசாலையில் இருக்கும். மிக இன்னைக்கு இருக்கிற பழமையான கட்டடங்கள்ல அது ஒண்ணு. அதாவது தங்கசாலை தெருவில் நீங்க இந்த நம்ம பாம்பசாமி இருந்த இடத்துக்கு பக்கத்துல, நம்மளுடைய தெருக்கு பக்கத்துல தான் இருக்கும். அது அங்க போனீங்கன்னா இப்போ பழைய காலத்து விஷயங்கள் சைவம்னு ஒரு இதழ் அவங்க பண்ணதான். அந்த இன்றைய தங்கவேலு முதலியார் இவங்கெல்லாம் இருந்த இடம் இருந்தது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வரலாறுல என்ன கிடைக்குது அப்படின்னா, அதுல கொஞ்சம் பேரு சோமசுந்தர நாயகர் மாணவர்கள்லாம் அதுல இணைஞ்சி சோமசுந்தர நாயகர் ஆரம்பிச்சு வச்சிருந்த ஒரு சங்கம், வேத ஆகமோக்த சைவ சித்தாந்த சபை. வேத ஆகம உக்த சைவ சித்தாந்த சபை, வேதாகமோக்த சைவ சித்தாந்த சபை. சாமி மாதிரியே அந்த வேதம் ஆகமம் அதை ஏற்று பண்றாரு பாருங்க. அப்படி ஒரு சபையை நடத்தியிருந்தார். இங்க மட்டும் இல்ல, தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா இடங்கள்லயும் நிறைய ஆரம்பிச்சு வச்சிருந்தார் அந்த சோமசுந்தர நாயகர். இந்த ஆட்கள் எல்லாருமே மறைமொழிகளை ஏத்துக்கல. அது எப்படி தெரியுதுன்னா, சோமசுந்தர காஞ்சின்னு ஒரு நூலை வெளியிடுறாரு மறைமொழிகள். சோமசுந்தர நாயகர் மறைஞ்ச உடனே அன்னைக்கு இருந்த பெரும்புலவர்கள் யாரு, நம்ம யாழ்ப்பாணம் கதிரவேல் பிள்ளையிலிருந்து ஊவே சாமிநாதையர்ல இருந்து திருவிக்கால இருந்து மொத்த பேரும் அந்த சோமசுந்தர நாயருக்கு அன்னைக்கு இருந்த பெரும்புலவர்கள்லாம் ஒரு 150 பேருக்கு அவருக்கு இரங்கற்பா பாடிக்கிறாங்க. பாண்டித்துறை தேவர் வரைக்கும் அவ்வளவு பெரிய, அந்த காலத்துல உதய சாமிநாதையர் கூட அவ்வளவு பாட்டு யாரும் இரங்கற்பா பாண்டதில்லை. அத்தனை நூற்றுக்கணக்கான பாடல்கள் பாடி அது வருது சோமசுந்தர காஞ்சின் பேர். அதுக்கப்புறம் வேதாகமோக்த சைவ சித்தாந்த சபை வந்து சோமசுந்தர நாயகர் அடிகள் மறைஞ்ச பிறகு 50வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அந்த 50வது ஆண்டு விழாவில் பாண்டித்துறை தேவர் வராரு. அன்னைக்கு இருந்த ஒரு 100 பேர் அதனுடைய பெருமையை பேசுறாங்க. அதுல மறைமலடிகள் அந்த 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 கூட்டத்துக்குள்ள அவர் வந்து இணைய முடியாம இருக்குது. அப்ப என்ன காரணம் புரியுதா? இந்த சைவ சித்தாந்தங்கிற பேர்ல இருந்த விஷயத்துக்குள்ள அவர் நுழைய முடியாம அவருடைய விஷயத்துக்குள்ள ஏதோ முரண்பாடு இருந்து இந்த மக்கள் அவருக்கே இணையில அல்லது அவர் விரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம சைவ சித்தாந்த பெருமாண்டத்துக்கு வர்றாரு. அதே சோமசுந்தர நாயகர் மறைஞ்ச பிறகு ஞானியார் சாமிகள் பாண்டித்துறை தேவரை வச்சு, ஏன்னா பாண்டித்துறை தேவர் சோமசுந்தர நாயகரை வச்சுதான் சைவ சித்தாந்தத்தை இயக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு பாண்டித்துறை தேவர்னா சும்மா இல்ல, அவர் வந்து 3-4 விஷயம் பண்ணார் ஞானியார் சாமிகள் சொல்லி. ஒண்ணு மதுரை தமிழ்ச்சாங்க, இன்னைக்கு பாக்குற நீங்க மதுரை தமிழ்ச்சாங்கெல்லாம் அவரால் வந்தது. இன்னும் வந்து சைவ சித்தாந்த பெருமன்றத்துக்கும் அவர் உதவுனது. 3வது ஞானியார் சாமிகள் சொல்லி அங்கேயே ஒண்ணு பண்ணது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாண்டித்துறை தேவர் பண்ணார். இந்த பாண்டித்துறை தேவர் ரொம்ப சைவ சித்தாந்த சண்டை மாறுதுங்கிற பட்டத்தை சோமசுந்தர நாயகருக்கு கொடுத்தது அவர் தான்.
அதை வந்து திட்டி அன்னைக்கு இருந்த ஐயர்கள் எல்லாரும் ஒரு 100 பக்கம் 500 பக்கத்துக்கு எழுதிருக்கிறாங்க. இவருக்கு போய் கண்ட மார்க்கம் கொடுக்குறாங்க, அது சரியாதான் இருக்குது, அது வந்து நல்ல மார்க்கம் இல்லை, அதனால அப்படின்லாம் என்னென்ன திட்டணுமோ அதெல்லாம் இருக்கும் அதுக்குள்ள. இந்த சோமசுந்தர நாயகர் வெற்றி பண்ண அந்த பாண்டித்துரை தேவர், அப்புறம் அந்த சூழல்ல இருந்த ஞானியார் சுவாமிகள் இவங்கெல்லாம் பார்த்து என்ன பண்றாங்கன்னா சைவ சித்தாந்த பெருமான்றத தொடங்குறாங்க. தொடங்கும் போது ஒரு ஆள் தலைவர், அவர் அதுக்கப்புறம் 6 மாசத்துல இறந்துறார். இன்னொருத்தர் பொதுச் செயலாளர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த தொடங்கின காலத்துல மறைமலடிகள் அங்க போய் சேர்றார். அவர் என்ன பண்றாங்கன்னா சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய சொற்பொழிவாளரா, மேனேஜர் மாதிரி சொற்பொழிவாளரா அங்க அனுப்புறாங்க. அப்பதான் இந்த ஞானசாகரத்தை சைவ சித்தாந்த பெருமன்றத்துடைய சித்தாந்த இதழுக்கு அவர் இணைக்கிறார். அதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகல, அதுக்குள்ள அவர் பண்றாரு. பண்ணிட்டு யாரு மறைமலடிகள் சைவ சித்தாந்த பெருமன்றத்துல அதுக்கப்புறம் அவரு பொதுச் செயலாளரா மாறி அதுக்குள்ள இருந்தா அவரை வெளியேற்றுறாங்க. நல்லா பாத்துக்கணும். இந்த வரலாறுக்குள்ள சில பேர் அவரை தூக்கி பிடிப்பாங்க. இது என்ன பண்றாருன்னா அந்த சமயத்துலதான் திராவிடர் கழகம் வந்துகிட்டு இருக்குது, ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம். அப்ப இவர் என்ன பண்றாரு, தனித்தமிழ்ங்கிற பேர்ல ஏற்கனவே மறைமலடிகள் தான் அதுக்கு இவர் சொன்னாரு, யார் சோமசுந்தர நாயகர் தான் சொல்லியிருந்தாரு, நீ தனித்தமிழ் எழுது, எங்களை மாதிரி எழுதாதன். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அங்கேயும் கொஞ்சம் சைவ இந்த பண்ண போகும்போதுதான் உடனே இவர் என்ன பண்றாரு, அல்பா மறுப்பா 2ஆம் கட்டத்துக்குள்ள நுழைஞ்சிடறாரு. 2ஆம் கட்டத்துல பெரிய போராட்டம் நடக்குது, கதிரவேல் பிள்ளைக்கும் இவங்களுக்கு எல்லாம் நடக்குது. அந்த போராட்டத்துல இவர் பெரிய, அதாவது திராவிடர் கழகத்தோட சார்புல தன்னை தனித்தமிழ் சொல்லிக்கிட்டு ஒரு அரசியலா உருமாறின ஒரு ஆள். இப்ப தெரிஞ்சு பாருங்க தமிழ்நாட்டோட சமய நிலவரத்தை. சோமசுந்தர நாயகரும் வள்ளலாரும் அதுக்கு ஒட்டி பாம்பன் சாமிகள் ஏன் வர்றாரு அப்படின்னா, பாம்பன் சாமிகள் வந்து வள்ளலார் பண்ண விஷயம் இந்த மாதிரி எக்கு தப்பா சண்டையாயிட்டா மறைமலடிகள்லாம் மாத்தி கொண்டு போயிட்டாங்களா, இந்த பக்கம் சைவ சித்தாந்தத்தை ஒழுங்கா வளர்க்கறதுக்கு ஆள் இல்லையா பார்த்தாரு. மறுபடியும் நீங்க இந்த பிரச்சனையை இருந்து வெளியே வரணும்னா உண்மையா சோமசுந்தர நாயகர் எப்படி ஆதிசங்கரரை எதிர்த்து சைவ சித்தாந்தத்துல திருஞான சம்பந்தர் தலைமையை தூக்கி பிடிச்சாரோ அதோட கூட வேதத்தினுடைய அந்த உபநிடத மரபுக்குள்ள இருக்கிற தெளிவுதான் சைவ சித்தாந்தங்கிறதுக்குள்ள எல்லா உபநிடதத்தையும் வச்சு சைவ சித்தாந்தத்தை இந்த வேறுபாடு, அறிவு காய்ச்சல் இல்லாம, மொழி வேறுபாடு இல்லாம ஒரு பெரிய அமைப்பா கட்டி காக்கிறதுக்கு பாம்பன் சாமிகள் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் என்ன நடக்குது, அதாவது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள யாருக்கும் இந்த பொறுப்புணர்ச்சி புரியல. அதனாலதான் ஊறப்பட்ட சாமியை எப்படி கும்பிடுறதுன்னு தெரியாம ஊறப்பட்ட பேர் என்ன அந்த இவங்கெல்லாம் அந்த மகான்கிற பேர்ல வியாபாரம் பண்றவங்க பின்னாடி எல்லாம் அலையிறதுக்கு தமிழ்நாடு போனதுக்கு நீங்க இவங்களெல்லாம் இந்த 3 பேருக்கும் செஞ்ச துரோகம் தான். வள்ளலாருக்கும் சோமசுந்தர நாயகருக்கும் பாம்பன் சாமிகளுக்கும் செஞ்ச துரோகம் தான் இன்னைக்கு இப்படி பிச்சைக்கார மாதிரி நாங்கெல்லாம் அலையிறது. இதுக்கு நடுவில் உங்களுக்கு மடாதிபதியில சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவங்க பல்லக்கில் ஊர்வலம் போவாங்க, அங்கங்க இருக்கிறவங்களாம் சாப்பாடு, இன்னைக்கு பாத யாத்திரை போற மாதிரி திடீர்னு உங்களுக்கு ஒரு 4 புறா ஓட்டியில சாப்பிடணும்னா பாத யாத்திரைன்னு கிளம்பிட்டீங்கன்னா போதும். அங்க இருக்கிற மக்கள், கிராமத்து மக்கள் தான் தெரியுமே சாப்பாடு தெளிவா போடுவாங்கன்னு தெரியும். நம்ம தெரியும் அந்த தமிழுக்காகலாம் பாத யாத்திரை போவங்களாம் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டு சாப்பிட்டு வருவாங்க, முடிஞ்சா பணம் பண்ணிட்டு வருவாங்க. இது ஒரு தனியா நடக்கும், இந்த மாதிரிதான் நடக்குமே தவிர இதுக்குள்ள நாம இந்த வரலாற்றுக்குள்ள தெளிவா வந்தோம், இதுக்குள்ள நாம மக்களை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற வரலாறுக்குள்ள நாம இல்லை அப்படின்றதுதான் ஒரு 100 வருட கால வரலாறு. இதுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க கடவுளை பத்தி இப்போ இன்னைக்கு இந்த பொறுப்புல நம்ம வள்ளலாரை எப்படி பார்க்கணும், ராமலிங்க அடிகளாருங்கிற வள்ளலாரை எப்படி பார்க்கணும், பாம்பன் சாமி எப்படி பார்க்கணும், நமக்கு என்ன கருத்தியல் இருக்குது அப்படிங்கிறத இந்த இந்த காலகட்டத்துல மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்குள்ள ஒரு தெளிவை கொடுத்து அதுக்குள்ள அவங்க வந்து நிக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஜோதிடர் பத்திரிகை நடத்தலாம், தெளிவா அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த சாமியை பாருங்க, இவரை பாருங்க, அவரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கலாமே தவிர ஆன்மீகங்கிற பேர்ல வரவே படாது. அதான் இருக்கிற உண்மை. ஏன்னா மக்களை வந்து நீங்க அவங்க டென்டேட்டிவா பாக்குறாங்களா, அதாவது ஒரு பிரச்சனைய உடனடியா தீர்த்துக்கணும் அப்படின்னு தானே. இப்போ நோயினா என்ன பண்றாங்க எல்லாம், எவன்கிட்டயாவது போய் ஒரு பெயின் கில்லரை வாங்கி ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி பெரிய நோயை வர வச்சுக்கிறாங்கல்ல.
அப்படிதான் நம்ம வந்து இப்ப ஆன்மீக வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ உடனடியா ஒரு வாத்தியார் ஒரு டாக்டர் அன்னைக்கே அதை சரி பண்ணிடணும். நான் கேட்பேன், உனக்கு என்ன அந்த பாட்டை எடுத்துட்டு தனியா சொல்லிடணும்னு பாக்குறேன். அப்படி பார்த்தா நீ சின்ன பொண்ணு மாதிரி ஆயிடலாமா அப்படின்னு. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அப்பப்ப அந்த பாட்டை எடுத்துட்டு சொல்லிக்கலாம்னு பாக்குற மனநிலையில தானே இப்போ மக்கள் நோயாளிகளும் இருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் நமக்கு வந்து என்ன இல்ல, ஒரு பொறுப்பும் அதுக்குள்ள எதிர்கால ஸ்திரத்தன்மையும் அல்லது எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு நிலைத்தன்மை அதுக்குள்ள நாம ஈடுபட முடியாம போனதுனாலதான் இப்ப மறுபடியும் நமக்குள்ளே என்ன வருது, ஒருத்தர் வருவார், அவங்க வந்து திருக்கோயிலுக்கு, சார் இந்த பௌர்ணமின்னா ஒருத்தர் நிறை தூணிங்கிறார் சார், நீங்க யோ உனக்கு பௌர்ணமின்னு சொன்ன போய் கேட்க என்ன வந்து ஏன் கேட்குற, நிறை தூணி அவன் ஒரு வியாபாரத்துக்கு சொல்லியிருப்பான், என் உயிர் ஏன் அவன் தெரியுது. அப்புறம் இது சார் சித்தர்கள் வேறங்கிறாங்க, சித்தாந்தம் வேறங்கிறாங்க. ஆமா உனக்கு என்னையா அதனால இந்த கேள்வி நீ எதுக்கே கேட்குற, நீ என்னையா படிச்ச, நீ என்னையா தேர்ன அப்படின்ற நிலவரம் இல்ல. ஏன்னா யாருக்கும் நமக்கு அடிப்படை இல்லை. இங்க எல்லா சோர்ஸும் இருக்குது. சோர்ஸ்னா நூல்கள் நமக்கு நிறைய இருக்குது. ஆனா அடிப்படை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும், அதாவது கேவலம்னா மகா கேவலம் இங்கதான். ஒரு 1500 வருஷமா தமிழ்ல நூல்கள் இருக்குது. இந்த 1500 வருஷமா இருக்கிற நூல்களுக்குள்ள அடிப்படை அறிவு கூட நாம தர முடியாம இந்த நாட்டு கல்வியை நாம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு கேவலமா இல்ல அது உங்களுக்கு. ஏதோ ஒரு காலத்துல சங்க காலத்துல வந்துட்டு நான் வேணாம் சொல்லல, சைவன் தான் அதை ஆயிடுச்சு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து நீங்க அது அப்புறம் ஆனா காப்பியனா மட்டும் சிலப்பதிகாரம் மணிமேகலை எங்கன்னு தான் வரும் தெரியாது இவங்களுக்கு, அதை கொண்டாந்து வச்சுருவாங்க. ஆனா வந்து ஒரு 1500 வருஷமா தமிழ் இவ்வளவு இருக்குதப்பா அப்படிங்கிற விஷயமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் மறைமலையடிகளும் கூட அப்படிங்கிறதான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த அந்த சமயத்துல ஒரு வியாபாரத்துக்குள்ள போனது. ஆனா நாம இன்னைக்கு எப்படி மறுபடியும் மாற்றி பாக்குறோம்னா, அவங்கதான் சமயத்தை அப்படியே கட்டி காத்த மாதிரியும் இன்னைக்கு அப்படியே நமக்கு விழிப்புணர்வு கொடுத்த மாதிரியும் அதை ஆராய்ச்சியாளர்கள் அவங்க எழுதிட்டு இருக்கிறான். ஏன்னா நமக்கு அதை சொந்தமா பார்க்க தெரியாது. ஏன்னா இதுக்கு நடுவில் நிறைய வரலாறு தெரியாது. நான் தான் சொல்றேன், தமிழ் இலக்கிய வரலாறு நீங்க போய் ஒரு 10-20 புக்கு 10-20 பேர் எழுதுகிறாங்க. 20 பேர் மூலையும் வாங்கி பாருங்க. சோமசுந்தர நாயகர்னா அங்க யாருமே இருக்காது. ஆனா அவர் அவர் எழுதினதே ஒரு 5000 பக்கத்துக்கிட்ட எழுதுகிறார் குறைஞ்சது. அவரை எதிர்த்து 1000 பக்கத்துக்கு மேல எழுதிக்கிறாங்க சங்கர அத்வைதிகள். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆளை சுத்தமா இலக்கிய வரலாறுக்குள்ளேயே தொடக்கூட முடியாத நிலவரத்துல அறிஞர்கள் இருந்தாங்கன்னா அப்ப இவ்வளவு ஒரு மட்டமான தொடர்ந்து அதையே நம்ம பழக்கப்படுத்திட்டு இருக்கலாம். அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த இலக்கிய வரலாறு எழுதி அதுக்குள்ள வந்து நாம மக்களுக்கு இந்த மாதிரி விஷயமா என்ன நடந்தது அப்படின்னு. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிங்கிற பேர்ல எங்கேயாவது மூலம் முடுக்கல எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான். அவனதான் இப்ப நீங்க வச்சுக்கிற மனோன்மணிய சுந்தரம் பிள்ளைனா எல்லாருக்கும் தெரியும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் விவேகானந்தர் திட்டார், தமிழ்நாட்டுல இந்த 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 புழுவை குழப்படிக்கும் ஒரு ஆள் காரணையா, இது இல்லாம இருந்தா போதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துல விவேகானந்தரை திட்டுற மாதிரியான ஒரு நிலவரம் அந்த மனோன்மணிய சுந்தரம் பிள்ளைக்கு இருக்குது. அவர் தான் உங்களுக்கு தமிழ் தாய் காலத்துல கொடுத்தவர். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோமசுந்தர நாயகர் பாம்பன் சாமி எல்லாம் இங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவர் அழகா சங்கர அத்வைதத்தை கொண்டாந்து மணிமேகலையில எழுதியிருப்பார். இது அந்த பேர் மனோன்மணியத்துல எழுதியிருப்பார். சங்கருடைய வேதாந்தத்தை அப்படியே மனோன்மணியத்துல எழுதியிருப்பார். அவர் கேட்டா வேதாந்த சித்தாந்தம் அவருன்னு சொல்லிக்குவார். இப்ப எதுக்கு இது? அதே மாதிரி கோடரநல்லூர்னு ஒருத்தர், அவர் சுந்தர சிவாச்சாரியன் அவர் ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் என்னன்னா அந்த காலத்துல அன்னைக்கு இருக்கிறவங்களோட சேர்ந்து அவங்களுடைய அந்த பெரிய ஆளுமையை தக்க வச்சுக்கிறது. அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு ஜெயம் நல்லசாமி பிள்ளை. அவரையும் மட்டமா மறைமலையடிகள் அவர் டைரியில அவர் எவ்வளவு மட்டமா எழுதணுமோ அவ்வளவு மட்டமா அவர் எழுதி வச்சு போயிட்டார். இது எதுக்கு? ஆனா அவர் கூட தான் இருப்பாரு. டைரி எழுதும்போது மட்டும் ஒரு ஆளை எவ்வளவு மட்டமா எழுதி வைக்க முடியுமோ அவ்வளவு எழுதி வச்சு போயிருக்கிறார் இவர் மறைமலைகள். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு பல ரகசியம் தெரியாது. இன்னைக்கு கூட்டாளிக்கிட்டு இருக்கிற பின்னாடி எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, வந்து உங்களுக்கு சூடு போடுறீங்க, உங்களுக்கும் இல்லை அந்த போறவங்களுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கும் ஒரு இது இல்லாம எவனா ஏதோ ஒரு ஜாலரா ஆக்கிட்டு அதுல வந்து மாடு போகுது குதிரை போகுது அதுல அவங்க பண்ணிக்கிட்டு. நான் சொல்ல வர்றது உங்களை திட்டுறதுன்னு இல்லை, நீங்க ரொம்ப பொறுப்பாதியா இருக்கிறீங்களா உலகத்துல இருக்கிற எல்லாரும் விட. ஆனா உங்களுக்கே இவ்வளவு நிலவரங்கிறதுனா நான் எங்க போய் அடிச்சுக்கிறதுன்றதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் யாராவது ஒரு கோயில் உட்காடுறாங்களா? உட்கார முடியாது. ஒரு வாத்தியார் ஏற்றுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஏற்றுவாங்க, அல்லது வந்து ஒரு கோயிலுக்கு போறவங்க ஏற்றுவாங்க, உட்கார வைங்க பார்க்க முடியாது. ஒரு 1.5 மணி நேரம் உட்கார அளவுக்கு பொறுமைசாலியா பிறந்திருக்கிற உங்களுக்கே அது இல்லைன்னா யாரையாவது இருக்கும். 1.5 மணி நேரம் இதுக்கு நாம வீணாக்குவோம்பா அப்படின்னு நினைச்சு வந்தாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. 1.5 மணி நேரம் உட்கார்ற ஒரு பெரிய ஒரு அளவுக்கு நாம இப்படி உங்களை நல்லா தேய்க்கணும் மகான் மாதிரி உட்காந்துங்கிற உங்களை போய் முட்டாளு நம்ம சொல்லணும், அது கோபம் தப்பு தானே அது.
அதை நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களுக்கே பொறுப்பு வரலன்னா வேற யாருக்கே வரும்னு வருத்தத்துல சொல்றது. புரியுதா உங்களுக்கு? அப்பதான் உங்களுக்கும் தெளிவா இல்லையா, நீங்களும் மாடா நீங்களும் ஆடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐயம் வர்றது. அதுதான் காரணம். ஏன்னா இவ்வளவு உழைப்பு செலுத்துற உங்களுக்கு, இவ்வளவு வளர்த்து வச்சிருக்கிற உங்க கடவுள், இவ்வளவு கொண்டாந்து உங்களை உட்கார வச்சிருக்கிறவருக்கு நாம நாம அதுக்கான வாய்ப்பை என்ன பண்றோம், அவருக்கு கொடுக்குறோம். கடவுளுக்கு என்ன கொடுக்குறோம்னா, நாங்களும் இதுக்குள்ள தெளிவாக இருக்கிறோம், நாங்களும் அனுபவிக்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனா அந்த வாய்ப்பு. அதுலதான் இந்த கடவுள் வரலாறு பழைய வரலாறை தாண்டி அப்படி வந்தாதான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது. எப்படி இந்த உழைப்புக்குள்ள இவ்வளவு வலிமை இருக்கிறது, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது அப்படின்ற இடத்துக்கு வர்ற உங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. மற்ற எல்லாருக்கும் அது கிடையாது. மற்ற எல்லாருக்கும் சண்முகவாசம் பாடுறதோட வேலை முடிஞ்சிடும். இந்த சண்முகவாசம் மண்டமாய் அவனையாகி அறிவனா போலதாகி தொண்டர்கள் குருவுமாகி தோழர் தெய்வமாகி எந்திசை போற்றன் என்ற எண்ணத்தில் தரவனத்தான் தினம் என்கிறதை கேட்க ஆதியாம் கையில செல்வன் அணியத்து தன்னை கேட்க தாடு கடப்பந்தாரான் தான் இருநூலை கேட்க சோதியம் தனியன் குருசிலாவியை கேட்க நாதனா கார்த்திகை நாசியை நேர்ந்து கேட்க சொல்லிட்டு நான் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகாதானே. இப்ப இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள 4 வரைக்கும் நான் அண்டமாய் அவனையாகி அறிவனா பொருளதாகி இதெல்லாம் எனக்கு தெரியாது. தொண்டர்கள் குருவுமாகி எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது புகழறு தெய்வம் ஆகி அது எனக்கு தெரியும். தொண்டர்கள் குருவாகி அப்புறம் தான் புகழ் இருக்கிற தெய்வமா இருக்குதுன்னு நான் சொன்னாதான் ஓஹோ என்னுடைய குற்றத்தை நீக்குகிறது, என்னுடைய தடையை நீக்குகிறது. இதுதான் வள்ளலார் ஓதாது உணர்ந்துட்டு ஒளி அளித்துப்பார். புகழ் இருக்கிறது தான் ஒளி கொடுக்கறது, நீக்கிறது இருட்டு, வர்றது ஒளி. அப்ப நீங்க வர்றத பேசுறது நீக்கிறத பேசுறது வித்தியாசங்கள தான். இதுக்குள்ள நீங்க வரணும்னா அதுக்கு என்ன பண்ணுவார், உடனே குற்றத்தை நீக்கிறதுனா உடனே இருட்டு திரையாத கிழிக்கிற பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவேனா நல்லதானே வேலைன்னு. அப்ப சித்தமலம் அறிவி அத பழவினைகள் பாரும் வண்ணம் கிழிக்கிறாரு ஒரு திரை மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றது நல்லதாங்க. இது கேட்கறதுக்கு எப்படி கிழிக்கிறாரு அப்படின்னா தான் கொஞ்சம் வலிக்குது இல்ல. அப்பதான் உங்க பிரச்சனை, உங்களுக்கு நாட்டுல நடக்கிற வேலை, இந்த கிழிக்கிற வேலை. நாம் கிழிக்கிறாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், கிழிச்சு நல்ல காஞ்ச மிளகாய நல்லா அரைச்சி அதுல சொறி விட்டுருவாரு, கூட கொஞ்சம் உப்பு கலந்து சொறி விட்டுருவாருன்னு சொல்லுவேன். அப்ப கிழிக்கிறதுனா நீங்க நினைச்சுக்கிறீங்க எதிர வச்சு கிழிக்கிறதா. நான் சொல்றேன் உன் தோல்ல கிழிச்சு மிளகா சொறி உப்பு சொல்லுவாரான்றேன். அது எப்ப சொல்ல முடியும்? நயமா பேசினா அப்படியே சில மாதிரி இருக்கும், கீச்சிருவாரு கடவுள் அப்படின்னு நயமா பேசி உங்களை உட்கார வச்சு காசு பண்ற வேலை. நான் என்ன பண்ணுவேன், உங்க தோலை கீச்சு மிளகாத்தூளை முக்கியம் கலந்து சொருவாருன்னா அது பிரச்சனை ஆகுது இல்ல, வலிக்குது இல்ல, ஓடி போயிருவீங்க இல்ல. அதுதான் இருக்கிற பிரச்சனை. அப்போ அதுதான் கற்பனைக்கும் உண்மைக்கும் உள்ள இடைவெளி. உண்மைங்கிறது வெளியில கீக்கிறது இல்லப்பா, மூக்குள்ள ஒவ்வொரு உப்பு கண்டம் போடுற வேலை மாதிரி தோலை கீக்கிறது முதல்ல. அதுக்கப்புறம் மிளகாத்தூளை மட்டும் சொல்லுவான், அதுக்கப்புறம் உப்பையும் கலந்து சொல்லுவான். முதல்ல உப்பு கீச்சி வச்சு மிளகாத்தூளையும் உப்பையும் கலந்து சொல்ல மாட்டான், முதல்ல கிழிக்கிற வேலையை பண்ணுவான். நீ தாங்குவ, உயிரோட இருப்ப. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளை சொருவிடுவான். அது கூட நீங்க தனியாக கலக்காத ஒரிஜினல் மிளகாத்தூளை சொருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் உப்பு கலந்து மிளகாத்தூள் அப்புறம் சொருவான். அப்புறம் உங்களுக்கு என்னன்னு தெரியல, இது மாதிரி ஊறுகாய் போட்டுருக்கீங்களா நீங்க? ஊறுகாய் போடுற கலையில உங்களுக்கு தெரியுமா? எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சில பேர் அவிச்சி வச்சு போட்டுருவாங்க. அப்படி போட்டா நல்லா இருக்காது. எலுமிச்சம்பழத்தை நல்லா இந்த இது மாதிரி கட் பண்ணி கீரை போகாம அதுக்குள்ள நல்ல காஞ்ச மிளகாயை வறுத்து அதை தூளாக்கி அதுல உப்பு கலந்து அதை சொறி வச்சு நல்லா மூடிட்டீங்கன்னா அதுவா செஞ்சு அதுவா ஊறுகாய் ஆயிடும். அது தெரியுதுனாதான் நான் இப்படி சொல்றேன். ஓ உங்களை கீழ்ச்சி உப்பு கண்டம் போடுறாங்க, நீங்க செத்து போவீங்கன்னு அர்த்தமா இல்ல சாவாம இருப்பீங்களா அர்த்தமா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ இவ்வளவு விஷயம் இருக்குதா ஊறுகாய் போடுறதுன்னா? ஆமா அப்படிதான் இருக்குது. அது ஊறுகாய் வேக வச்சு போட்டா அது பிரச்சனை, அதை செத்து போகுது. அதுக்கப்புறம் ஊறுகாய் போட்டா எல்லாம் போடல. நான் போடுற அந்த எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணி காஞ்ச மிளகாயை வறுத்து அரைச்சி வச்சின்னு அதுல உப்பை கலந்து அதுல சொறி வச்சு நல்லா பானையில வச்சு மூடிட்டீங்கன்னா அதுவா வெந்து அதுவா ஊறுகாய் ஆயிடும். அந்த ஊறுகாய் வச்சீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு கூட கிடையாது. இதுதான் நீங்க எண்ணெய் தேவையில்ல, புண்ணாக்கு தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. அப்ப இந்த மாதிரிதான் உங்களுக்கு கடவுள் பண்ணுவான். இப்ப நீங்க கெடாம நல்லா இருப்பீங்க அப்படின்னா இப்ப என்ன பண்ணுவான், முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனையை முதல்ல கொடுக்குறப்போ நீங்க பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது கேட்பீங்களா? பிரச்சனையில இருந்து வெளியே வராம இருந்து பிரச்சனையில இருந்து பிரச்சனையே வெளியே வராம ஆனா நீங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும், ஆனா பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வரணும். மத்தவங்க இருந்தா போய் சேர்ந்துருவோம். இதுதான் வித்தியாசம். நீங்க வெளியே வந்த பிறகு உங்களுக்கு ஞானம் கொடுக்கணும். அப்பதான் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அதுக்கு அழுகாத மனநிலையை அடிச்சது கொடுப்பான். அதுக்கப்புறம் நீங்க அடிச்சாலும் சிரிக்கிற மனநிலைக்கு வரணும்.
இது வரைக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து பழவினைகள் பாரு மண்ணும் கிழிக்கிறது, சித்தமலம் அறிவித்து அப்படிங்கிறதெல்லாம் இதுதான். இப்ப இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு கடவுளை அனுபவிக்கிற ஒரிஜினல் ப்ராசஸ். அதுக்குள்ளதான் நாம என்ன பண்றோம், ஓஹோ நமக்கு வந்து கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாம அதுக்குள்ள தெளிவா நிக்கிறோம். அது கூட நாம பண்றது இல்ல, அவரா கொடுக்கறது. அதே இது எப்படி நமக்கு ஒத்துக்குதோ அதே மாதிரிதான் கடவுளோட வரலாறும். கடவுளை நான் புராணமா பார்த்தாலும் சரி, கடவுளை வந்து லிங்கமா பார்த்தாலும் சரி, முருகனா பார்த்தாலும் சரி, எல்லாத்தையும் கடந்து நான் வளர வளர எனக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லும் போது அதுக்கான அடையாளம் தான் இந்த உபநிடத மேற்கோள். அந்த உபநிடத மேற்கோள்ல முக்கியமா என்ன அப்படின்னா, இப்ப நான் 2 விஷயம் பற்றி காட்டினேன்ல, என்ன படிச்சேன், அதாவது கடவுள் வந்து இப்ப அங்குட்ட அளவினாய் அந்த பெருவிரல் அளவு இருக்கிறார், அதாவது கட்ட விரல் அளவு இருக்கிறார்னு ஒண்ணு, இன்னொன்னு அந்த கூடத்தன் அப்படிங்கிறதுல வந்து அக்னி சிகை போல இருக்கிறார், நீவார தானியத்தில் நுனை போல் நுண்ணிதும் மஞ்சள் நிறத்ததுமாய ஒளியாக இருக்கிறார். இந்த 2 சேர்த்து வச்சுதான் போன வாரம் சொன்னது. அதுல இந்த 8 இதய தாமரை, இது நீங்கன்னு வச்சீங்களா ஒரு இடம், இந்த இதய தாமரை தான். அதுல அந்த காட்டு நெல், நீவார தானியம்னா காட்டு நெல், அந்த காட்டு நெல்லுடைய நுனை போல் ஜோதியாக இருக்கிற பரம்பொருள், அது அங்குட்ட அளவுன்னு பேர் வாங்கும். எப்ப வாங்கும் அப்படின்னா, இந்த ஆன்மா அங்குட்டனா ஆகும் கட்டவிரல் அளவுக்கு. அதுதான் இந்த உடம்புல இருக்கிற ஆன்மா, மனித உடம்புல. இந்த கட்டவிரல் அளவுல இருக்கிற ஆன்மா அளவுக்கு கடவுள் இருப்பான், அவனுக்கு பேரு அங்குட்ட. இதுக்குள்ள நீங்க தெளிவா வச்சுட்டீங்கன்னா, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயம் பாமசாமி எழுதுறது என்ன எழுதுறாரு அப்படின்னா, எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். அப்ப உயிர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அதை படிச்சேன் உங்களுக்கு. அந்த உயிர் எல்லா உயிர்களுக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறப்பதான் நீங்க பார்க்கிற ஆன்மா, அதாவது பரமாத்மா அப்படின்னு அவனுக்கு பேர் கொடுக்கும் போது, கலசத்தில் உள்ள தீபம் போல தேக மத்தியில் இருக்கின்ற ஆன்மாவை தியானித்தல் வேண்டும். அங்குட்ட மாத்திரனாய் பெருவிரல் அளவினாய் புகையில்லாத ஒளி வடிவினாய். இத சாமி எடுத்துக்காட்டுறது பிங்கள உபனிஷத். நமக்கு கடோபனிஷத்திலேயே இதே செய்தி வருது. கடோபனிஷத்தையும் நான் படிக்கிறேன். ஆத்மா அங்குஷ்ட பிரமாணம் உள்ள புருடனாக மத்தியில் இருக்கிறது, அதாவது இருதய கமல ரந்திரத்தில் இருக்கிறது. உண்டானதற்கும் உண்டாக போகிறதற்கும் ஈசானமாய் இருக்கிறது. ஒருவன் அதை அறிந்தால் அவன் அதனிடத்தினின்றும் கூச்சத்தை அடைய மாட்டான், அதிலேயே சம்பந்தப்பட்டு போகின்றான். இதுவும் அது, இந்த ஜீவாத்மாவும் பிரமமே. அங்குஷ்ட பிரமாணம் உள்ள புருடன் புகையில்லாத ஜோதி உருவம், அதாவது கர்மத்தில் சம்பந்தப்படாதவன். உண்டானதற்கும் உண்டாக போவதற்கும் ஈசானன், நாளைக்கும் உள்ளவன், நித்தியன், கூடத்தன். இதுவும் அது, இருதயத்தில் சாட்சி யுகமா பூதமா இருக்கிற பரமாத்மாவும் பிரமமே. இது வந்து கடோபனிஷத். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த எல்லா உயிரிலும் இருக்கிற இறைவனுக்கு கட்டவிரல் அளவு சொல்ல முடியாது. அந்த நீவார தானியத்தின் முளை போல இருக்கிறது. இப்ப நீங்க ஓரறிவு உயிர்ல இருக்கிற இறைவனுக்கும் மனித உயிர்ல இருக்கிற இறைவனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்பதான் நான் அந்த எந்த ஒரு முறையை கொண்டு வருவேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லா உயிரையும் இப்ப கட்டவிரல் அளவுனா இப்ப நாம பாக்குற பருப்பொருள் விஷயமே இல்லை, அதை பத்தி நீங்க வருத்தப்பட தேவையில்லை. சூக்குமம், சூக்குமம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். இப்ப நமக்கு மாதிரி பருப்பொருள் கட்டை விரல் அளவு அப்படிங்கிறது இல்ல. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அருவம், அதுல ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே அருவம்னா உருவம் இல்லாதது. இதுக்குள்ள இருக்கிற நீங்க எந்த தடையும் இல்லாம அதுக்குள்ள தெளிவாயிடணும். இந்த உயிர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சிடும். இந்த மனிதனுடைய உடம்புக்குள்ள உயிர் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிது, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. மேகத்துல இருந்து தண்ணிக்கு வந்து, தண்ணியில இருந்து நிலத்துக்கு வந்து, நிலத்துல இருந்து விதைக்கு நெல்லுக்கு வந்து, நெல்லுல இருந்து நம்ம அப்பாவுக்கு வந்து, அப்பாவுல இருந்து அம்மாவுக்கு வர்றது அப்படின்னு 5 இடம் சொல்லுவோம். இதெல்லாம் சரி. தொடக்கத்துல உயிர் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவாளிதான் இந்த உயிர். ஆனா அறிவு இல்லாம ஒரு இருட்டு வந்து அதை மறைச்சிருந்தது. அதுக்கு பேர் ஆணவம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்.
அதை எடுத்துதான் கடவுள் பிறக்க வைக்கிறான். ஏன் பிறக்க வைக்கிறான்னா, விவரம் இல்லாம இருக்கிறது உயிர். அதாவது அறிவாளின்னு இருக்கிற அறிவாளியான உயிர் தனக்கு அறிவிருக்குன்னே தெரியாத நிலவரத்துல கிடக்குது. அப்ப விவரம் தெரிஞ்ச ஒருத்தன் தான் அதுக்கு உதவுவான். உங்களுக்கு தெரியும், ரோட்ல வந்து முடியாம யாராவது கிடந்தா நமக்கு இந்த முடியறவன் பண்ற மாதிரி, முடியாதவனுக்கு முடிஞ்சவன் உதவி பண்ற மாதிரி தான் இந்த அறிவாளின்னு தன்னை தெரிஞ்சுக்காம ஆன்மா இப்படி கிடக்குதுன்னு அறிவாளியா இருக்கு. இப்போ நம்ம உலகத்துல நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா இல்லாதவனுக்கு உதவி செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்க யாரும் கிடையாது, மனுஷன் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்ப கடவுளை வந்து அவன் வந்து அறிவாளியா இருக்கிற ஆன்மாவை பார்த்துட்டு அது சும்மா இருக்க முடியாம என்ன பண்றான், அதுக்கு வந்து அறிவுபூர்வம் பண்றான். இன்னும் கடவுள் பெரிய அறிவாளிங்கிறதுனால என்ன பண்றான்னா, நாம கடன் கொடுத்த மாதிரி இருக்க வேணாம், அவனே அறிவாளி தான், அவனுக்கு அதை புரிய வச்சுட்டா போதும். எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவன் யோசனை பண்ணி அதுக்குதான் என்ன பண்றான்னா, அதுவே புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுவோம். அதனால என்ன பண்றான்னா, அது புத்தி வேலை செய்யல, அந்த புத்தியை முதல்ல வேலை செய்ய வைப்போம் அப்படின்னு என்ன பண்றான் அப்படின்னா, ஆன்மாவோட அறிவு, விருப்பம், செயல், எல்லாருக்கும் 3 ஆற்றல், அறிவு, நாலேஜ், டிசையர், விருப்பம், ஆக்ஷன், செயல். இந்த அறிவு, செயல், விருப்பம், இந்த 3 முதல்ல நமக்கு வேலை செய்யற மாதிரி ஆக்குறான், அசைக்கிறான். இப்ப உங்களுக்கு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எங்க தொட்டா உடம்பு நீங்க அப்படி அந்த சூடு சோதனை இருக்குதா தொட்டு பாக்குற மாதிரி அந்த உயிரை தொட்டு பார்த்து அது சூடு சோதனை உள்ள உயிரா கொஞ்சம் உணர்வு இருக்கிற விஷயத்தை தெரிய வைக்கிறான். அது செத்து போற அப்படின்னு தொட்டு காட்டுறான். தொட்டு காட்டின பிறகு அது வேலை செஞ்ச உடனே என்ன நினைக்குதோ முத எது உங்களுக்கு ஆசை வர வச்ச உடனே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்ததா அது எந்த உடம்ப அடையணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, இப்ப புல்லுலயே எல்லாரும் முதல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆக மாட்டோம். இந்த அசங்காம்பார் விருப்பத்தை அறிவை கொடுத்து செயலை கொடுத்து விருப்பத்தை அசைக்கும் போது என்ன நினைச்சீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி புல்லுலயே நீங்க எந்த புல்லா பிறக்கணும் இல்ல ஒரு அறிவு உயிரா எதுவா பிறக்கணும் முடிவு பண்ணி அந்த உடம்புல சேர்ப்பான். சேர்க்கறதுக்கு முன்னாடி எது எது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொன்னல இந்த அறிவு, இச்சை, செயல். இந்த அறிவு அப்படின்னா வித்தை, இச்சை அப்படின்னா அராகம், செயல் அப்படிங்கிறதுக்கு கலை. இந்த அதாவது வித்தை, அராகம், கலை, இந்த 3ஐயும் எழுப்புறான் பாரு. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 சர்ச் பண்றது. இதுக்கு முன்னாடி அவன் வந்த காலம், அவன் முடிவெடுத்த விஷயம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இதுக்கு பேர் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அல்லது ஆசை. இந்த 5 தான் முதல்ல நம்ம மேல வச்சு நம்மளை இயக்கிறது. இந்த 5ஓட கூட நம்மளை இயக்கின உடனே நமக்கு பேர் வேலை செய்யற ஆளா ஆயிடும். இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாத ஆளா கடந்த பாருங்க, வேலை செய்யற ஆன உடனே நமக்கு புருஷன்னு பேர். அப்பதான் இதுக்கு முன்னாடி வெறும் ஆன்மா தான், புருஷன்னே தெரியாத ஒரு ஆளா இல்லாம கிடந்தோம். இப்ப புருஷன்னு பேர் வாங்கிடுவோம். இந்த வாங்கின பிறகு நாம இந்த உலகத்துல பிறந்து என்னென்ன பண்ண போறோம், சுவைக்க போறோம், அப்புறம் வந்து பார்க்க போறோம், நுகர போறோம், கேட்க போறோம், தொட போறோம். இந்த 5 வேலையும் நடக்கிறதுக்கு இந்த 5ஐயும் சேர்க்கணும். அதுக்கு பேரு ஐம்புலன்னு பேர். சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாக்கம், சப்த, ரச, ரூப, கந்தம் சொல்லுவாங்க. இந்த 5ஐயும் சேர்த்த உடனே ஏற்கனவே எத்தனை சேர்த்துருக்காரு, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இப்போ ஒரு 5, மொத்தம் 10. நாம யாரு, புருஷன். 11 பேர், 11 விஷயமா நாம இருக்கிறோம். இது கூட நமக்கு அறிவு வரணும்னா ஒரு 3 சேர்ப்பாங்க, மனம், புத்தி, சித்தம். இப்போ 13 1 14 நாம இருக்கிறோம். இது கூட உங்களுக்கே தெரியாம முதல்ல கடவுள் சேர்ந்திருப்பார். சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. ஆக இப்ப நீங்க எத்தனை பேரு, 14 5 19 19 ஆளு 18 தான். நீங்க ஒண்ணு சேர்ந்தா 19. இந்த 18 தான். இப்ப நீங்க இதை விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டீங்க. வெறும் 8ன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அட்டமானன்
நமக்கு பேரு அட்டமானன்னு, அதாவது இறைவனுக்கு அட்டமானன்னு பேர் இருக்குது, நமக்கும் அதாவது அந்த உடம்பு அட்டகோசம் அப்படின்னு பேரு, புரியட்டகாயம் அப்படின்னு பேர். அதுக்கு செயல் புரிவதற்கு இருக்கிற 8 உடம்பு: சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, சித்தம். இதுக்கு பேர் புரியட்டகாயம். இது வேலை செய்யறதுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது? காலம், நியதி, கலை, வித்தை. அதுக்கு முன்னாடி ஒரு 5: சிவன் சேரணும், சக்தி சேரணும், சதாசிவன் சேரணும், ஈஸ்வரன் சேரணும், சுத்த வித்தை சேரணும். இது இருந்தாதான் நீங்க சிந்திக்கிறதுக்கு பேஸ், இந்த உலகத்தையே பார்க்கறதுக்கு. இப்ப எத்தனை இருக்குது மொத்தம்? சிவன், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரன், சுத்த வித்தை, அதுக்கப்புறம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், அதுக்கப்புறம் சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, சித்தம். ஆக 18 கூட ஒரு ஆன்மா, 19 சேர்ந்ததுதான் உயிர். இதுதான் உங்க பிறப்புக்கு ரகசியம். இந்த 19 தான் நெல்லுலயும் இருக்கும், மனுஷன்லயும் இருக்கும். சில பேர் மனுஷனுக்கு மட்டும் இது புரியாத விவரம் என்னன்னா, அப்பதான் நான் சொல்லுவேன், 5 அறிவுன்னு ஒண்ணு கிடையாது. அறிவுங்கிறத பழக்கப்படுத்துறதுக்கான கருவியை பழக்கப்படுத்துறது தான் இந்த 5. ஏன்னா பூதம் 5. 5 பூதத்தின் மூலமா இந்த 5ஐயும் உங்களுக்கு பழக்கப்படுத்தணும். இதுதான் பிறப்பு. இப்போ இந்த 19 இருக்கிற ஆன்மாதான் உடம்புக்குள்ள போகும். இதை விட்டு என்னைக்குமே பிரியாது. இதை 20 ஆக்குறாரு வள்ளலார். ஏன் 20 ஆக்குறாருன்னா, இந்த புல்லா பிறந்த காலத்துல இருந்து நேற்று போன பிறப்பு வரைக்கும் நான் என்னென்னலாம் அறிவாளி ஆனனோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஜீவன் ஒண்ணு இருக்குதுப்பா, அதையும் சேர்த்துக்க அப்படிங்கிறாரு. ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்றோம்னா, புத்தியிலேயே அது இருக்கும் அப்படின்னு. இப்ப நான் நேற்று கூட ஒருத்தர் சொன்னேன், அவர் கேட்டாரு, நான் போன வாரம் உங்களுக்கு வேற மாதிரி சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒருத்தர் இந்த பிறப்புல அவங்கள கூட இருக்கிறவங்கள சொல்றதுக்கெல்லாம் பொறுத்து போறார். இன்னொருத்தர் பொறுத்து போறதை தாண்டி அடங்கி போறார். இன்னொருத்தர் வெளியே போறார். என்ன காரணம்? ஒரே பிரச்சனை தான். அவங்க பிரச்சனை பண்றாங்க, ஒரு அளவுக்கு இருக்கும்போது பொறுத்து போறார். பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணா அவர் பொறுத்து போக மாட்டார், தூக்கி போட்டு வந்துருவார். ஆனா இன்னொருத்தர் அடங்கி போறாருல்ல, ஏன் அடங்கி போறாரு? இவரு பொறுத்து போறாரு. இன்னொருத்தர் வெளியே வந்துட்டார். ஏன் வராங்க? என்னதான் பிரச்சனை பண்ணாலும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அதே பிரச்சனை எனக்கு வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றார் இன்னொருத்தர். என்ன காரணம்? அவர் செய்யறது சரியா, இவர் செய்யறது சரியா? எப்படி நீங்க சொல்லுவீங்க? இதெல்லாம் அறமா பேசுனா சரி தப்பு அப்படி பேசுறது வேற. தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா, இவன் பிறந்ததுல இருந்து இவனுக்கு என்ன மனநிலைன்னா, எவ்வளவு பேசினாலும் இவனுக்கு இருக்கிற ஒரு ஆசையில வெளியவே வரமாட்டான். அப்ப ஒரு ஆசை அதுல இருந்து வெளியே வந்திருந்தாலும் இதை தாண்டி என்னடா ஒண்ணுமே இல்லைன்னு வெளியே வந்து. அப்ப இது எது காரணம்? இவன் புத்தி தான் காரணம். அததான் சைவ சித்தாந்தம் புத்தியில வினை இருக்குதுன்னு சொல்லும். ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு? இதை தாண்டி அறிவையே மொத்தமா பாருங்கப்பா, அது ஜீவன் அப்படிங்கிறார். இதுதான் வித்தியாசம். மற்றபடி அது கொஞ்சம் மைன்யூட்டா பிரிக்கிறது. இன்னும் சைவ சித்தாந்தத்திலேயே வேற மாதிரி ஒண்ணு உண்டு. அகங்காரம் ஒண்ணு மறைச்சிருவாங்க எதுல? சித்தத்துல. இப்ப அதை தனியா வச்சா அதுதான் ஜீவன்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க அறிவை தான் நீங்க அதுல முன்னிலை வைக்கணும். இதுதான் சைவ சித்தாந்தம் இன்னொன்னு சொல்லும், ஆத்ம சித்தக்தியே இறுதி பிரமாணம் அப்படின்னும். அதெல்லாம் உங்களுக்கு படிக்கும் போது தெரியும். பிரமாணம் அப்படின்னா முடிவு பண்றது. கடவுள் முடிவு பண்றாரா? யார் முடிவு பண்றது அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் முடிவானது அப்படின்றது அதுக்கு அர்த்தம். இததான் மைன்யூட்டா வள்ளலார் ஜீவன் வைக்கிறார். இதுதான் ஒண்ணும் இல்லை. இந்த டெவலப்மெண்ட்டை அவர் தனிய ஒரு கருவியா ஆக்குறார். உடனே நீங்க சைவ சித்தாந்தத்துக்குள்ள வள்ளலார் ஈர்க்கிறார் ஒரு தோஷத்தை பேசணும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இவன் எந்த சித்தாந்தத்திலும் இருக்க மாட்டான். இவனுக்கு முதல்ல ஒழுக்கமே இருக்காது. முதல்ல அந்த மாதிரி அவங்க அதை பேசிட்டு இருப்பான். ஒழுக்கமா இருக்கிறவனுக்கு முதல்ல பேதம் இல்லாத ஞானம் வருகிறது என்று சொன்னால் அவனுக்குத்தான் எதை பற்றியும் பேசுவதற்கு தகுதி இருக்கிறது. மற்றவங்களுக்கு அது வாய்ப்பே கிடையாது. அது அரசியல், அவ்வளவுதான். அதுக்குள்ள இருந்தா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது அதுக்கு எல்லா ஆதாரமும் அவங்கள்ட்ட இருக்குது. அது வேற விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இப்ப சொன்னா இல்ல ஆன்மா வந்த வரலாறு, எந்த வரலாறு? இப்ப நம்ம உடம்புல 20 பேரா அல்லது 19 பேரா இருக்கிறோம், 19 இருக்கிறோம், அல்லது 18 தான் நம்ம கூட சேர்ந்துருக்கு. இப்ப நீங்க 18 படி ஏறினாலும் சரி, இப்ப 18 படி ஏறி ஐயப்பனை பாக்குறேன்னா நான் இப்படி சொல்லுவேன், நீ இந்த 18ஐயும் கடந்து நீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் நீ யோகி அப்படின்னு என்னால விளக்கம் சொல்ல முடியும். அப்புறம் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் ரத்தம் வரும், அது வேற விஷயம். இப்ப அதெல்லாம் இப்ப பேச்சு இல்லை. எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லிக்கணும், எல்லாத்துக்கும் தத்துவம் சொல்றது அது வேலை கிடையாது. அதுக்குள்ள அனுபவம் என்னங்கிறதான் எனக்கு. நீங்க எது ஒன்றாலும் வச்சுக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள ஒரு விஷயம் வியாபாரம் பண்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. இதுல இந்த ஆன்மா புல்லுல இருக்கிற காலத்துல அதுக்குள்ள கடவுள் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அவன் தான் ஒரிஜினலா நீவார தானியத்தின் முனை போல ஜோதி அக்னி திகையாக இருக்கிறவன். அந்த ஆன்மா கட்டுண்ட ஒரு 18 சேர்ந்து இருக்குது இல்ல, அது மனித பிறப்புலதான் உருவம் கொள்ளும். அதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அந்த உருவத்தை தான் நம்ம எதுன்னு சொல்றோம், அங்குட்டம். அப்பதான் அத கட்டை விரல் அளவா சொல்றோம். அது ஆன்மாவினுடைய அதே அளவுல கடவுள் வர்றதுனால அவருக்கு பேரு பரமாத்மா. இதுதான் பரமாத்மா. கடவுளுக்கு எப்ப பேர் வருது? ஆன்மா என்கிற ஒன்று தன்னுடைய பிறப்பில் தன்னுடைய இதய ஆகாயத்தில் அங்குட்ட அளவாக இருக்கும் பொழுது அதே அளவினாக பிரம்மம் இருக்கிற காலத்தில் பிரம்மத்திற்கு பரமாத்மா என்று பெயர். இப்ப இது இல்லாம கடவுள்ங்கிற ஆத்மா மட்டும் படிச்சீங்க, கடவுள்ங்கிற ஆத்மாவுக்கு மட்டும்தான் அது இலக்கணம் அப்படின்னீங்கன்னா அது சங்கரருடைய அத்வைதம். அதை விளக்கிறதுக்கு தான் பாம்பன் சாமி ரொம்ப தெளிவா அந்த திருமூலர் அந்த இடத்தையும் எடுத்து காமிச்சு செல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்றதுலாம் எடுத்துக்காட்டி எழுதுறதுலாம் அதுக்காக தான். அவர் தான் என்ன பண்ணாரு, திருமந்திரம் செல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்று உரைக்குமாற்றானும் மேலை செய்தி உறுதி இருக்கின்றது. அத்திருமந்திரத்திற்கு ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அருகிலர் என வரும் மாற்றங்களும் அது பற்றியே எழுந்துள்ளன. குருதி அங்குட்டம் என்றது கூடத்தனாகிய சீவனையே அவ்வளவில் மூத்தம் கொண்டுவோர் பரமன் ஆகலின் அவனை அங்குட்ட அளவுடைய குருடன் என்று அது கூறிற்று. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற இந்த வரலாறு. என்ன இப்ப நீங்க உங்களுக்கு ஞாபகம் வரணும், எது ஞாபகம் வரணும்? 8 இதழ் தாமரைங்கிறது இடைச்சக்கரம். அதுல நீவார தானியத்தின் முளை போல இருக்கிற கடவுள் ஆன்மா அளவிற்கு அங்குட்டமா இருக்கிற அந்த விஷயத்தை நீங்க கடவுளா நினைச்சீங்கன்னா ஆவிடை இலிங்கம். இதுதான் சாமி எழுதின அந்த பாட்டுக்கு அர்த்தம். சாமி எழுந்து என்ன சொன்னாரு அந்த பாட்டை படிச்சீர்கள்? அக்குவன் நல் நட்டம் நிகழ் ஞான வெளி அலர்தானே அருள் என்று ஓதும் சக்கரவட்ட ஆகார பீடம் எனும் ஆவிடையா தயங்கா நிற்கும் சொக்கம் உள்ள சிதாகாசமே கோல் ஆகார லிங்கம் குரூபமாகி எங்கனுமே நிறைந்து அதனை நிற்கும் இதுவே சைவ லிங்கமாதோ. பாட்டு 40வது பாட்டு 2ஆம் காண்டம். அதாவது 8 இதழ் தாமரை அப்படிங்கறத நீங்க நல்லா பிரிச்சு வச்சு ஒரு சக்கரை மாதிரி பார்த்து அதுக்குள்ள இருக்கிற சின்ன முளை ஒண்ணு இருக்கும். அதை தாண்டிதான் மஞ்சள் பொகுட்டு இருக்கும். அந்த சின்ன முளை மாதிரி நீவார தானியத்தின் முளை போல இருக்கிற அக்னி ஜோதியாக இருக்கிற கடவுள் அந்த தாமரை அந்த பொகுட்டு மஞ்சள் தண்டு வருது இல்ல, அந்த மாதிரி கட்டை விரல் அளவாக அது மாறும்போது ஆன்மாவினுடைய அளவில் வந்தா இப்ப நீங்க பாக்குறது எது? இதுதான் சைவ லிங்கம். இவ்வளவு வரலாறு அதுக்குள்ள இருக்குது. இப்ப இதுல இந்த சைவலிங்கம் அப்படின்னு நான் சொல்றேன்ல, இப்ப நீங்க கடவுளை போய் கோயில்ல பாக்குறீங்க, அதுக்கு சைவலிங்கம் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சைவலிங்கம் அப்படின்னு அதுக்கு அங்க சொன்னதெல்லாம் நான் போனதா சொன்னேன். என்ன சொன்னேன்? சதாசிவம். சதாசிவம்னா என்ன? இப்ப சதாசிவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்கமா இருக்குல்ல, ஜோதி சுரூபமா பாக்குறீங்களா, அதான் சதாசிவம். இந்த சிவம் அப்படின்னா என்ன? சிவம் அப்படின்னு ஒரு சொல் சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானமாக இருக்கிற போது சிவம். கடவுளை வெறும் ஞானமா அடையாளப்படுத்துனீங்கன்னா அது சிவம். கடவுளை சக்தி அல்லது ஆற்றலா அடையாளப்படுத்தினீங்கன்னா சக்தி, ஆற்றல்.
அதுதான் நம்ம அருள்னா சொல்றதுதான். சிவம் சக்தின்னு இருக்குல்ல, ஞானமும் ஆற்றலும். இந்த ஞானமும் ஆற்றலும் சமமா இருந்தா அதுக்கு பேர் என்ன? சதாசிவம். இந்த ஞானம் அதிகமா இருந்து சக்தி கம்மியா இருந்தா ஈஸ்வரன். சக்தி அதிகமா இருந்து ஞானம் கம்மியா இருந்தா சுத்த வித்தை. சக்தி, சிவம், சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இந்த 5க்கு பேரு சிவதத்துவம்னு பேரு. நீங்க படிச்சிருப்பீங்க. 36 தத்துவத்துல சிவ தத்துவம்னா 5. அது எது? சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இந்த சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை இதெல்லாம் படிச்சு ஏற்கனவே இந்த சைவ சித்தாந்தமா படிச்சவங்களாம் இந்த பேர் தெரியும். அவங்களுக்கு கூடுதலா இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த 36 தத்துவத்துல முதல் 5 தத்துவம் இது. 36னா தெரியும் உங்களுக்கு, சிவ தத்துவம். அதுக்கப்புறம் தான் நமக்கு அறிவு வர்றதுக்கு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படிங்கிற வித்யா தத்துவம். அதுக்கப்புறம் மண்ணு, நிலம், நீட்டி, வலிவான், அப்புறம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், வாக்கு, பாதம், பாணி, பாயிறு, உபத்தம், அதுக்கப்புறம் மெய்வாய், கண், மூக்கு, செவி, அதுக்கப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 24 பிரகிருதி தத்துவம். ஆக 36 மாயையிலிருந்து வருது. இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லியிருப்போம், படிச்சிருப்பீங்க. இந்த மாயை அப்படிங்கிற அறிவு இல்லாதது எது? அந்த பொருள் இருந்துதான் இந்த உலகத்துல இருக்கிற நம்ம உடம்புல இருந்து எல்லா பார்க்கப்படுகின்ற பொருள்கள். முன்னெல்லாம் ஞாபகம் இருந்தா உங்களுக்கு, நீங்க மிரண்டு போன காலம்லாம். இப்ப உங்களுக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு இல்லைன்னா சொல்லி உங்களை மிரட்டி இருக்கிறேன். ஞாபகம் இருந்தா? கண்ணால பார்க்கிற எதுக்கும் அறிவு இல்லை. ஞாபகம், உங்க கண்ணுக்கு அறிவு இல்லை, காதுக்கு அறிவு இல்லை, ஆனா கண்ணால அறிவு உண்டு. கண்ணுங்கிற விஷயம், காதுங்கிற விஷயம், மூக்குங்கிற விஷயத்தை வச்சுதான் நமக்கு அறிவு வருது. ஆனா இதுங்களுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா 5 ஆள் இல்லை நமக்குள்ள அப்படின்லாம் உங்களை சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கணும். இப்ப கண்ணால பார்க்கிற எதுக்கு அறிவு? இந்த உலகமே அதான். இந்த உலகங்கிற அறிவு இல்லாத மூலப்பொருள் தான் மாயை. இந்த மாயையில அறிவாளியான நாம வந்து சேர்றதுக்கு தயார் பண்ற முதல் மெட்டீரியல் கடவுள் வந்து நிக்கிற இடம் தான் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அப்ப அதுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா கேட்டா அறிவு இருக்குது, ஆனா அறிவு இல்லை. எப்படி சொல்லுவீங்க? இதே எனக்கு இருக்கிற, இப்ப நான் பேசுறதுனால என் வாய் வரைக்கும் அறிவு தெரியல, இந்த மைக்கு வழியா தான் உங்களுக்கு வருது. ஆனா இதுக்கு அறிவு கிடையாதுல்ல. ஆனா நான் சொல்றதுதான் இதுல வருது. இதுக்கு அறிவில்லைன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னா, அதுக்குள்ள சிவம் இருந்தா அறிவு வரும். ஆனா அதுல சிவம் இல்லாத இல்லை. அதுல வேலை செய்யறது அருள் தான் வேலை செய்யும், சக்தி தான் வேலை செய்யும். ஆனா சிவம் அதுல இருந்தாலும் அது வேலை செய்யாது. அதுதான் சுத்த வித்தைன்னு பேரு. இப்ப அறிவு நல்லா வேலை செய்யுது. நம்ம உடம்புல ஈஸ்வரம் இருக்குதுன்னு அர்த்தம். இதை ஈஸ்வரனோட உடம்பா பாருன்னா நீங்க கடவுளோட உடம்பா பாக்குறது இல்ல. அது இந்த உடம்புல அது வேலை செய்யும். எது? சிவம் வேலை செய்யும். அதுதான் திருமூலர் உருவாக்கின உடம்பு. இப்போ இந்த சிவம், சக்தி, சதாசிவத்துல இந்த சமமா இருக்குதுன்னு ஒண்ணு படிச்சேன் பாரு, லிங்கம். சதாசிவம் சக்தியும் ஞானமும் சமமாக இருக்கிறதான் சதாசிவம். இப்ப ஆன்மாவில கடவுள் ஞானமும் ஆற்றலும் சமமா வச்சிருப்பான். அதுதான் கட்டவிரல் அளவு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள் என்கிற ஞானத்துல மட்டும் கலக்கணும். அது கலக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோதி விஷயம் வராது. ஜோதி விஷயம் வந்துட்டா இந்த கட்டவிரல் அளவு கிடையாது. அதான் வியாபாரம், வெளிக்குள் வெளி, அதான் தகராலை ரகசியம், அதான் சிதாகாயம். இப்ப என்ன புரிஞ்சுது? இதுக்குள்ள ரொம்ப நீங்க ஆழமா போறீங்க. அப்படி இல்ல, இந்த கடவுள் வரலாறுக்குள்ள ஆவிடை லிங்கம் அல்லது ஆவுடையார் லிங்கம். நீங்க ஆவுடையார்னு அந்த வட்டமா இருக்கிறத சொல்றோம்ல, அதுதான் ஆன்மா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அது ஆன்மா இருக்கிற இடம், அதுதான் பிராணன், அதுதான் தகர ஆலயம். அதுல ஆன்மா கட்டவரல் அளவு தூக்கிக்கிட்டு இருக்கும். அதுதான் தாமரை தண்டு. அந்த தாமரை அந்த பூவுக்குள்ள இருக்கிற பொகுட்டு, அதுக்குள்ள ஒரு மொன மாதிரி கடவுள் இருந்து அவரும் அதை
வியாபிச்சிருப்பார். எதுவ? அந்த தலைமுறை புகுட்ட. அதான் மஞ்சளா கொஞ்சம் இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா ஒரு நுனி இருக்கும். இப்போ இந்த லிங்கம் சக்தி சிவம் சமமானதுன்னு சொன்னல, அந்த சக்தி சிவம் சமமானது அப்படிங்கிறது வேற எந்த பொருள்லயும் வராது, ஆன்மாவில மட்டும்தான் வரும். அதனாலதான் உலகத்துல எல்லா இடத்துலயும் கடவுள் இருந்தாலும் ஆன்மாவுக்குள்ள அது முழுமையா இருக்கிற விஷயமா நீங்க இப்ப சிவம் முழுமையான்னு கேட்டா கிடையாது. சக்தி தனியா இருந்தீங்கன்னா அது முழுமையான்னு கேட்டா கிடையாது. ஆனா சதாசிவம் தான் முழுமை. இதை நீங்க சேக்கிழார் பெரிய புராணம் படிச்சீங்கன்னா தெரியும். சேக்கிழார் பெரிய புராணத்துல சாக்கிய நாயனார் புராணம், அதுலதான் சிவலிங்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத விளக்க வர்றார் சேக்கிழார். காணாத அறிவினுக்கும் காணும் உருவினுக்கும் நிகழ் காரணமாம் நீள்நாகம் புனைந்தார்க்கு சிவலிங்கம். அதாவது சிவம் சக்தி அப்படின்னா அருவம், ஈஸ்வரம் சுத்த வித்தைனா உருவம், சதாசிவம்னா அருவுருவம் அப்படின்னு பிரிச்சு எழுதி காட்டுவாங்க. அருவம், அருவுருவம், உருவம். இந்த அருவுருவம்னா பார்த்தோம் ஒரு உருவம் அதுல தெரியாத மாதிரி இருக்கிறது அருவுருவம் சிவலிங்கம். பார்க்கவே முடியாது சக்தி சிவம். இந்த உலகத்துல 64 திருவிளையாடல் கடவுள் பண்ணாருன்னு சொல்றாங்கல்ல, 24 மூர்த்தம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மாகேஸ்வர மூர்த்தம், அதான் ஈஸ்வரம். அப்புறம் சுத்த வித்தை, இதெல்லாம் நீங்க பார்க்கிற பொருள்கள். இந்த ஈஸ்வரம் சுத்த வித்தையெல்லாம் உருவம், சிவம் சக்தி அருவம், நடுவில் இருக்கிற சதாசிவம் அருவுருவம் சொல்லிட்டு இந்த அருவத்துக்கும் உருவத்துக்கும் காரண பொருள் தான் சிவலிங்கம் அப்படின்னு கேட்கிறார். என்ற நிகழ் காரணமாம் சிவலிங்கம், அதாவது அருவத்துக்கும் காரணம் உருவத்துக்கும் காரணம் அப்படின்னா முழுமையான கடவுள்னு அர்த்தம். சரி, இந்த முழுமையான கடவுளை நீங்க எங்க பாக்குறீங்க அப்படின்னா அது ஆவிடை இலிங்கம் அதுல இருக்கிற. அதனாலதான் இது வியாபகம் ஆயிடும். அந்த கட்டவரல் அளவு மட்டும் இருக்காது. அது யாருக்கிட்ட பாக்குறீங்க? ஆவுடையார் கோயில்ல ஆவுடையார் தான் இருக்கும், லிங்கம் இருக்காது. மாணிக்கவாசகர் கட்டின கோயில்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா கடவுள் நிலையில நான் போயிட்டோம்பான்னு அர்த்தம். கீழே அந்த ஆகாயங்கிற இடம் மட்டும் உங்களுக்கு ஆவுடையார் மட்டும் அங்க இருக்கும். அதுலதான் உங்களுக்கு அங்க படையெல்லாம் நடக்கும். அது நீங்க ஆவுடையார் கோயில் அருள்வாங்கி தாண்டி மாணிக்கவாசகர் கட்டினதா சொல்லப்படுகிற அந்த கோயில் போனீங்கன்னா அந்த அடிப்படை தெரியும். அப்ப என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பாம்பசாமி இந்த இடத்துல என்ன உரை எழுதுறார். உரை எழுதும் போது அதாவது எங்கும் ஆகாயமாக இருக்கிற கடவுள் இந்த ஆன்மாவிற்குள் ஒரு நிலை பற்றி இருக்கிறது. இந்த நிலை பற்றி இருக்கிறதா நீங்க ஆவிடை இலங்கியமா பார்க்கணும். இப்ப இத முருகன்னு சொல்லுவீங்களா, சிவன்னு சொல்லுவீங்களா, எதுன்னு சொல்லுவீங்க? இதுதான் பிரச்சனை. இப்ப இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லி பாப்பீங்க. அதாவது திருவருள் என்று சொல்லப்படும் சக்கரம் போன்ற வட்ட வடிவுடைய பீடம் என்னும் ஆவிடையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சிதாகாசமே அழகிய கோல் ஆகார லிங்க சுரூபமாகி எங்கனும் வியாபித்து அப்பீடத்தில் ஊற்றமுடையதாகி நிற்கும். இதுவே சைவ லிங்கம் அப்படின்னு அந்த பாட்டுக்கு உரையாடணும் எழுதிப்பாங்க. பாம்பசாமி அதை விரிவா அங்குட்ட தீபகாச லிங்க வடிவம் 8 இதழ்களுக்கு அந்த உபநிஷ விஷயங்கள்லாம் எடுத்து அதை நமக்கு விளக்குகிறார். இப்ப உங்களுக்கு அது ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? ஆன்மா என்ற ஒன்றாக நான் எதுல இருக்கிற ஞாபகம் வரணும். அந்த ஆவிடை இளைஞர்கள நீங்க உடனே அது ஆன்மான்னு எழுதக்கூடாது. அதுதான் உங்களுக்கு அருளாத்து. அந்த தகர ஆகாயம் என்கிற அந்த சக்கரம் போன்ற 8 இதழ் தாமரை தான் அருள். நீங்க தான் அங்கூட்ட அளவுல இருக்கிறீங்க, உங்க அளவுல இறைவன் இருக்கிறான். இதுதான் சைவலிங்கம். இப்போ இதுல எதுவும் இல்ல, முழுமையான இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற கடவுள் நான் 2 பேரும் இருக்கிறோம். இப்ப நானும் கடவுளும் கலந்தா இந்த எல்லை இல்லாம போயிடும். எந்த எல்லை? அந்த கட்டவிரல் அளவு இல்லாம போயிடும். அதுதான் முழுமையா சகர ஆலய அனுபவத்துக்கு உள்ள விஷயம். அததான் அடுத்த பாட்டுல
அடுத்த பாட்டில் முடிப்பார். இந்த லிங்கம் அது எம்பெருமான் சுடர் சொந்த லிங்கம், சுயம் சதிலிங்கம், மா பந்தம் வீட்டு பராபர லிங்கம், நீ சிந்தை செய்யும் சிதம்பர லிங்கமே. இந்த லிங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் சுயமாக இருக்கிற சுயம் பிரகாசம் என்கிற சுதந்திர லிங்கம், அது ஒளி வடிவமாக இருக்கிற லிங்கம், அதுதான் உங்க பந்தத்தை விடுதலை செய்கிற பராபர லிங்கம், அதுதான் நீ நினைக்கிற சிதம்பர லிங்கம். சிதம்பரம் என்கிற ஆகாயமா நீ பார்க்கிறது தான் நீ என்கிற ஆன்மாவாக உன்னோடு சேர்ந்து இருக்கிற பரமாத்மா. அது நீ அதுதான் என்ன பண்ண போற, நீ நினைச்சினா அதுதான் நீ பார்க்க போற அனுபவிக்க போற ஆகாயமாக இருக்கிற லிங்கம். வேற அதுதான் இது, இதுதான் அது அப்படிங்கறத நீங்க அது நீயாக இருக்கிறாங்கன்னா இங்கதான் விளக்க வராங்க. எங்க நீ அதுவா இருக்கிற அப்படின்னா என்ன நீங்க விளக்குறாங்க, கடவுளே நானா மாறுறேன் அப்படிங்கறத இந்த இடத்துலதான் கடவுள் முதல்ல நான் கடவுளா இருக்கிறது இங்க இனிமேதான். இது வரைக்கும் கடவுள் தான் என்ன மாதிரி இருக்கிறான். இப்ப நானா இருக்கிற கடவுள் சொன்னா உங்களுக்கு புரியாது இல்ல. நான் என்கிற என் அமைப்பில் கடவுள் இருக்கிறான். நான் என்கிற ஆன்மா குருடனுடைய அளவில் அங்குட்ட அளவில் கடவுள் இருக்கிறார். இப்போ நான் கடவுள் ஆகிறேன், இதுல உண்மைதான். ஆனா கடவுளாக நான் ஆகிறேன்ங்கிற போது இந்த எல்லை கிடையாது. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, இதுக்குதான் ரெண்டா போறது. தத்துவமசிங்கிறப்போ அது நீ ஆகிறாய், ஆகம் பிரம்மம் அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. தத் சுவம் அசி, அது நீ ஆகிறாய். இப்ப இதுக்குள்ள எது இல்ல, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அப்புறம் அது அத்விதீயம், ஏகம் ஏக அத்விதீயம்ங்கிறது விளக்கம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மம். நான் என்று சொல்ற விஷயமாவே கடவுளும் பிரம்மமும் கலக்கிறது. அதுக்குள்ள தனித்தனியாவே சொல்லப்படும். இப்ப ஏகம் ஏக அத்விதீயத்தை விளக்கிறதுனா கடவுளும் ஆன்மாவும் சேர்ந்து இருக்கிற விஷயம். அது அனுபவத்துல வரும்போது அதுதான் நீ ஆக போற. இப்ப அது அந்த விஷயம்தான் உனக்கு உன்னுடைய ஆத்மாவில் இருந்த பிரம்மம், அது தனியா இல்லை. ஆனா அது எதுன்னு கேட்டா பிரம்மமா இருக்கிற ஒண்ணுதான் பரமாத்மாவா இருக்கு. இவ்வளவு விஷயத்தை நீங்க தெளிவா இருந்தாதான் எந்த நூல் இழையில சங்கரர்கிட்ட இருந்து சைவ சித்தாந்தம் வேறுபடுதுன்னு தெரியும். இந்த இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு. எந்த இடம், இந்த சிதம்பர லிங்கம், ஆவிடை லிங்கம், அப்புறம் பராபர லிங்கம், சொந்த லிங்கம், சவிலிங்கம் எல்லாம் பேசுற இந்த விஷயம்லாம் இது ஏன் நான் இன்னும் தெளிவா சொல்றேன் தெரியுமா? நீங்க முடிவை மட்டும் பேசிக்கிட்டு இருந்து நீங்க என்னதான் கடவுள் வழிபாட்டுல இங்க வந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதை கொடுக்கறதுக்கு இப்படி வச்சுங்களேன், நீங்க இப்ப சங்கரர் விஷயமா கையில எடுத்துக்கிட்டு சிவன் கோயில்லாம் கொடுத்தனா உங்களுக்கு இது கொடுக்குமா? சிவன் கோயில் சைவ சித்தாந்த பலமா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த முத்தியை கொடுக்குமா கேட்டா கொடுக்க மாட்டான். அது எப்படி எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலக, இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி போனா அவங்க மூலமா வர்ற இறப்பு யாராலையும் எழுப்ப முடியாத இழப்பு. இப்ப நான் இந்த விஷயத்துக்குள்ள நீங்க தெளிவா இருந்து வந்தா அதுக்கு பேர் சன்மார்க்கம். அவ்வளவுதான் விஷயம். சன்மார்க்கம்னா உண்மையான மார்க்கம், உண்மையான வழி. இப்ப நீங்க மத்ததெல்லாம் அப்புறம் வச்சுக்கணும். உண்மையா போற வழியில வந்தாதான், நீங்க நினைக்கிற சிவன் கிட்ட வந்தாலும் அது நடக்காது. நீங்க வேற வழியில வந்து போய் நினைச்சின்னு வந்து நின்னா இப்ப அது மாத்திருமான்னு கேட்டா மாட்டார். ஏன்னா உங்க ஆன்மாவில இருக்கிற லிங்கம் தான் அதை முடிவு பண்ணும், வெளியில இருக்கிற லிங்கம் முடிவு பண்ணாது.
இப்ப இப்படி வச்சீங்களேன், இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்கணும் இல்ல, என்ன விளக்கினேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் விளக்கினதுல முக்கியமானது இந்த சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் புத்தகத்தை சொன்ன சதாசிவம் என்கிற முழுமை பொருள் சொன்னல, இந்த சதாசிவம்ங்கிற முழுமை பொருள் ஆன்மாவோட வேலை செய்யுது. இந்த உலகத்துல புத்த வித்தையாவும் ஈஸ்வரமாவும் வேலை செய்யுது. சிவம் சக்தி கூட இருக்குன்னு வச்சுங்க, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. இந்த 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 மைக்கு இந்த டேபிள் இதுல சிவமும் சக்தியும் இருக்கும். ஆனா சிவத்தை இந்த பொருள் உணராது. சிவமும் சக்தியுமா எனக்குள்ள இருக்கும் போது நான் தான் சிவத்தை உணர முடியும். ஏன்னா நான் தான் அறிவாளி, இதுக்கு அறிவுல எனக்கு சிவமும் சக்தியும் இருப்பதுல நான் சிவத்தை உணர்றேன்னு வச்சுங்களேன், அப்ப எல்லாம் தெரியும். ஆனா என்ன தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவம் எனக்குள்ள கலந்தாதான் நான் இந்த டேபிளுக்குள்ள இருக்கிற சிவத்து கூட பேச முடியும். நான் சிவத்துக்குள்ள கலக்கிற வரைக்கும் உட்கார்ந்து இருப்பேன், எல்லாம் தெரியும், பெரிய அனுபவம் வரும், ஆனா வியாபகம் வராது. அந்த சிவம் எனக்குள்ள கலந்ததுன்னு ஆச்சினாதான் இந்த டேபிளுக்குள்ள இதுக்கு நான் வாழைப்பழம் கொடுத்தா இது சாப்பிடும். கல்லானைக்கு கரும்பருத்திய படலாம் படிச்சிருக்கீங்கல்ல, அப்ப அந்த சிவத்தை நான் செய்ய வைக்கணும். அங்க அறிவு இன்னொரு பொருளை கொண்டு வர வைக்கணும் அவசியம் கிடையாது, அல்லது இன்னொரு ஆன்மாவை கொண்டு வர. அந்த சிவத்தை என்னால வேலை வாங்க முடியும். எந்த சிவத்தை? கடத்தில் இருக்கிற சிவம். கடத்துல சிவம். இப்ப சிவமும் சக்தியும் பிரிஞ்சது கிடையாது. ஆனா சிவமும் சக்தி ஏன் பிரிச்சு வச்சு பாக்குறீங்க? சிவமும் சக்தி, அதனாலதான் கடவுள் அவன் தன்னிலையில் இருக்கிறான் என்பதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. கடவுள் எதுல இருக்கிறானோ அதை வச்சுதான் கடவுள். அதனாலதான் நீங்க எந்த மார்க்கத்துக்கு போனாலும் கவலை இல்லை, கடவுள் இல்லைன்னு கிடையாது. நீங்க கடவுளை வியடியால் அடிச்சாலும் சரி, இல்ல மாலம் போட்டாலும் சரி, கடவுள் இருந்தா இருக்கிறாரு, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா, கடவுள் எனக்குள்ள சிவமும் சக்தியுமாக இருக்கிறாருங்கிற அனுபவம் வந்ததுனாதான் நான் எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கிறார் நானா நினைப்பேன். ஆனா கடவுள் எனக்குள்ள கலந்த பிறகு எல்லா இடத்துலயும் இருக்கிற கடவுளை பார்ப்பேன். பார்க்கிறப்பதான் எங்கும் திருமேனி, எங்கும் நட்டம், எங்கும் சிவசக்தி அப்படின்னார் திருமூலர். நான் எங்க பார்த்தாலும் சிவசக்தியை பார்க்கிறேன், ஆனா எல்லாராலையும் பார்க்க முடியாது. கடவுள் கலந்த பிறகுதான் எங்கேயும் சிவசக்தி பார்க்க முடியாது, இல்லைன்னா சக்தியை தான் பார்க்க முடியும். இது இல்லாம நீங்க என்னதான் இந்த முறையில தெளிவு இல்லாம எத்தனை தத்துவத்துல வேணாலும் போலாம். போன பிறகு நீங்க நடக்கிற நடவடிக்கையை பார்த்து உங்களை அடுத்த பிறப்புலையாவது ஒழுங்கான நடவடிக்கைக்கு கொண்டு வந்து அப்புறம் தான் கொண்டு அனுப்புவோம். இதுல கொஞ்சம் பேரை அனுப்பவே மாட்டான், புறக்க வைக்கவும் மாட்டான், காலி பண்ணதுதான். அங்க அவங்களுக்கு மட்டும் விடுதலை வாங்கி தரணும்னா யாரை கொண்டு போலாம்? உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாய மந்திரம் செய்யறவங்க எல்லாம் சிலது எடுக்கிறதுக்கு போவாங்கல்ல, அந்த ஊர் தேவதையை கட்டி வச்சுது, அப்புறம் அதை இதெல்லாம் பாதி ஒரு சில முறையில உண்மைதான். அதுக்கேற்ற அதை கொண்டு போகணும். இப்ப நீங்க இந்த சண்டை போடும் போதெல்லாம் பாப்பீங்கல்ல, வர்ணாஸ்திரம் விட்டா இவங்க அக்னி ஆஸ்திரம் விடுவாங்க, இல்ல அக்னி ஆஸ்திரம் விட்டா வர்ணாஸ்திரம் விடுவாங்க, இப்படிலாம் படிப்பீங்க. அது என்ன அர்த்தம்னா எது அமுத்தம் அப்படிங்கிற, எது அதை அழிக்கும் அப்படிங்கிறது. இது மாதிரி நீங்க எந்த அருளாளர்கிட்ட போனா இந்த மாதிரி அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து உலகத்தை கெடுத்தவங்க மூலமா போய் கெட்டவங்களே எழுப்ப முடியும். யார ரொம்ப வச்சு அந்த உபாசனை பண்ணா எழுப்பலாம். அதுக்கு வந்தவர் தான் வல்லல, வேற யாராலையும் ரொம்ப வச்சு நிக்க வச்சுலாம் எழுப்ப முடியாது அவங்க. அதாவது அதுதான் அவர் சொன்னார், அதாவது தகத்தே அந்த மாதிரி ஆளுங்களை எழுப்ப வந்ததுதான் நான் அப்படிங்கிறாரு. உலகர் அனைவரையும் தகத்தே திருத்தி சன்மார்க்கத்து அடைவிக்கிற, அதுக்குதான் நான் வந்தேன் அப்படின்றதுதான் அந்த தனித்தன்மை. இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு வரலாறுக்குள்ள இருக்கிற அனைத்திலேயும் இருந்து உங்களை கொண்டு போகணும். அதனாலதான் அவரு சமரச சுத்த சன்மார்க்கம் பேசினார். ஆனா இவரு தெளிவா வைதீக சைவ சித்தாந்தம், அத்தியாக்கிரம சுத்தாத்வைதம். இப்ப புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது?
வரலாறுக்குள்ள இருக்கிற ஒழுக்கத்துல நான் நிக்கணும். வரலாறுல நின்னாக்கா மடையன், முட்டாள். வரலாறுல நிக்கிறதுக்கும் வரலாறு இருக்கிற ஒழுக்கத்துல நிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? புராணத்திலேயே நின்னா முட்டாள். அதுதான் மதம். அதுதான் ஒரு காலத்துல நடந்தது சைவ வைணவ போராட்டம். அதை கடந்து அதுக்குள்ள இருக்கிற ஒழுக்கத்துல நின்னா அத்தியாத்திரம். அது சுத்தாத்வைதத்துல கொண்டு வரும். உன்னை தூய்மையாக கொண்டு வந்ததுன்னா அந்த நீ கடைபிடிக்கிற ஒழுக்கம் உன்னை தூய்மைக்கு கொண்டு வரும். அதுதான் நான் முலக கண்டம் போறதுன்றது. அந்த தூய்மைக்கு கொண்டு வந்த பிறகுதான் இந்த வரலாறுக்குள்ள எல்லா நெடுங்க வரலாறு, வைதீக சைவ சித்தாந்தம், வேதம் தொடங்கி ஆகமம் புராணம் எல்லாவற்றையும் கடந்து வருகிற இந்த சைவ சித்தாந்தமா பாத்தீங்கன்னா இந்த வரலாறுல ஒரு உத்வரூபமா சைவ சித்தாந்தத்தை இவ்வளவு கொள்ளளவுல நிறுத்துறார். இந்த கொள்ளளவே இல்லாம சுத்தமா நிறுத்தினவர் வரலாறு தான். இவ்வளவு கொள்ளளவுலயும் அது இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது அப்படிங்கிறது தான். இவ்வளவு வரலாறையும் தாண்டி ஆன்மாவுக்குள்ள நீவார தானியத்தின் முளை அளவா இருக்கிற ஜோதி அங்கூட்டு அளவா இருக்குது. நீ வியாபகத்துல வரணும். அதுதான் நீ நினைக்கிற சிதம்பர லிங்கம் அப்படின்னு லிங்கத்தோட உண்மையை சொன்னார். இதுக்குள்ள வரலாற்றை கடந்து நீங்க வந்தா தகராலய ரகசியம் அனுபவம் ஆகும் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தங்களுக்கு திருவள்ளுக்கு